வழி போந்த அதிசயம் அறிகேனே கொத்தலரும் பொழில் சோர் கூடலையாற்றூரில் அத்தனை வழி போந்த அதிசயம் அறியேனே அத்தனை வழி போந்த அதிசயம் அறியேனே ஒழியான திருமேனி உமிழான மிகமேவும் கழியார வரும் ஆனை களல் நாடு மறவாமல் ஒழியான திருமேனி உமிழான மிகமேவும் கழியார வரும் ஆனை களல் நாடு மறவாமல் அடியாழு மலர் தூவும் அடியார்கள் உளமான அடியாழும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வினை கூட நினையாவே பண்டை மறை வன்றரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒழிய பண்டை மறை வன்றரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒழிய சிவகந்தம் பறந்து நார சிவகந்தம் பறந்து நார கண்ட இதயகமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப சிவகந்தம் பறந்து நார கண்ட இதயகமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ணெய் மேவுமை கண்ட தேவன் மிகு சைவநாதன் குண்டரிக மலர்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாக மெய்கண்ட தேவன் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வார் மாயா படலம் கழித்து அருள் ஞானம் விளங்க வைத்து மாயா படலம் கிழித்து அருள் ஞானம் விளங்க வைத்து உன் நேய ஆனந்தத்து அதில் அமிழ்த்திடுவாய் நித்தமுத்த சுத்த தூயா சராசர பேதங்கள் யாவையும் தோற்றுவிக்கும் தாயான ஓ முச்சி முச்சி பஞ்சாக்கர சத்குருவே ஓ முச்சி முச்சி பஞ்சாக்கர சத்குருவே கலைதேர் நமச்சிவாய குரு கருணை கடலில் திளைத்தாடி கலைதேர் நமச்சிவாய குரு கருணை கடலில் திளைத்தாடி கலக பாச தொடரறுத்து கலக பாச தொடரறுத்து காமத்தரே அறவேட்டே கலக பாச தொடரறுத்து காமத்தரே அறவேட்டே அலையும் சமயத்தருக்களை அலையும் சமயத்தருக்களுக்கு அடிவேரோடும் அகன்று எறிந்திட்டு அலையும் சமயத்தருக்களுக்கு அடிவேரோடும் அகன்று எறிந்திட்டு அருளின் படாத்தை அருளின் படாத்தை முகமேற்கொண்டு அருளின் படாத்தை முகமேற்கொண்டு ஆதி வேதாகமங்கள் என்னும் தொலையாமணிகள் அருளின் படாத்தை முகமேற்கொண்டு
ஆதி வேதாகமங்கள் எனும் தொலையாமணிகள் இருமருங்கும் துணிக்க சைவ மதமும் பொழிந்து சைவ மதம் பொழிந்து துங்கமோடும் உலகமுற்றும் சுற்றும் வெற்றி வாரணமே துங்கமோடும் உலகமுற்றும் சுற்றும் வெற்றி வாரணமே மலையாது அருளும் முனிவர் சிகாமணியே மலையாது அருளும் முனிவர் சிகாமணியே வருக வருகவே வருக வருகவே வளமார் துறைசை சிவஞான வள்ளல் வளமார் துறைசை சிவஞான வள்ளல் வருக வருகவே வள்ளல் வருக வருகவே ஏ திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம் கடந்த வகுப்பிலே இந்த சிவஞான மாபாடியம் என்ற ஞான சாஸ்திரத்திலே அதனுடைய இதய நுட்பா என்று சொல்லக்கூடிய 8வது நூற்பாவிலே நாம அந்த சூத்திரம் கருத்துரை இதையெல்லாம் சிந்தித்து நாம் முதல் அதிகரணத்திலே நின்றோம். இந்த நுட்பா சாதனைகளிலே 2ஆம் பாதம். இந்த சாதனைகள் முதல் பாதத்திலே ஆன்ம ரூபம் உணர்த்துவது, ஆன்மாவினுடைய சிறப்பு இயல்பு என்ன என்று அங்கே அந்த சிறப்பிலக்கணம் சொல்லவே அது சாதிப்பவனுடைய இலக்கணமாயிற்று. அவன் அந்த சாதிப்பவனாகிய ஆன்மா அவன் இரண்டையும் அனுபவிப்பான், கண் போல என்றும் இரண்டையுமே துணை கொண்டு அனுபவிப்பான், வான் போல என்றும் அவன் இரண்டின் பாலும் அது அதுவாய் நின்று அனுபவிப்பான், படிகம் போல என்றும் ஆன்ம இலக்கணம் உணர்த்தப்பட்டது. அப்படி அந்த ஆன்ம இலக்கணம் உணர்த்தப்படவே 8வது நூற்பாவுல அப்போ அந்த சத்து அசத்து என்று சொல்லக்கூடிய 2 மறுதலை பொருள்களிடத்திலே ஒருவனுக்கு அனுபவம் ஆமாறி ஆண்டனம் என்று அங்கே ஒரு சங்கை எழவே அதற்கு விடையாக அமைவதுதான் இந்த 8வது நூற்பா. அந்த 7வது நூற்பாவுல ஆன்ம ரூபம் உணர்த்தப்படவே அதற்கப்புறம் ஆன்ம தரிசனம் உணர்த்த வேண்டியது முறைமை பற்றிய இயல்பு. அதனால இந்த 8ஆம் நூற்பாவுல ஆன்ம தரிசனம் சொல்லப்படுகிறது. அப்புறம் இப்படி இந்த 8வது நூற்பாவுல இந்த ஆன்மாவுக்கு சாதிப்பவனுக்கு சாதனம் எது என்றும் அந்த சாதனம் யார் தருவா, எப்போ தருவாங்க, அந்த சாதனத்தை பெற்றால் என்ன பயன் என்ற இது போன்ற செய்திகளை அவாய் நிற்பதனால அதையெல்லாம் சொல்வது பற்றி அது ஒத்தியைவும் பெறப்படும். எனவே இந்த 8வது நூற்பாவுல அதன் கருத்துரையாக ஞானத்தை உணர்த்தும் முறைமையினை உணர்த்துதல் முதலிற்று என்பான்.
எனவே இந்த ஆன்மாவுக்கு அந்த கருவி ஞானம் ஆகிய அந்த சிவஞானத்தை எப்படி முறைமையிலே உணர்த்துகிறான், வழிமுறையிலே எப்படி உணர்த்துகிறான் என்பதை சொல்வது இந்த நூற்பா. எனவே இந்த நூற்பாவுல அந்த இறைவன் நமக்கு உபதேசம் செய்யணும் அப்படின்னா அதற்கு இந்த ஆன்மா தகுதி பெற வேண்டும். அந்த தகுதி உணர்த்தியதை உணர்த்திய போதே உணர்த்தியவாறே உணர்கின்ற தன்மை. சரி, அந்த தன்மை எப்படி வரும் என்று கேட்கும் இடத்து அது இந்த ஆன்மா தவம் செய்தால் வரும். எனவே இந்த தகுதி தவத்தால் வருவது. அப்ப தவம் என்பது என்ன என்று கேட்டால் அதை சரியை கிரியை யோகம் என்று அங்க சொல்லுவார். எனவே இந்த ஆன்மாக்கள் உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம் என்பவற்றை இயற்றினால் அது சிவபெருமானுடைய உபதேசத்தை பெறுவதற்கு தகுதி வரும். அப்போ அந்த தவத்தை செஞ்சா உடனே சிவபெருமான் வந்துருவாரா என்று சொன்னால் அது ஒரு பிறவியிலே செய்த தவத்தான், அது அமையாது. எனவே பல பிறவிகளில இதை தொடர்ந்து செய்து வந்தால் அதற்கான தகுதி வரும் என்று அங்க சொல்லுவார். எனவே இந்த இது ஒரு பகுதி. அப்புறம் இந்த தகுதி வந்தாச்சுன்னா நமக்கு ஞானத்தை உணர்த்துவதற்கு சிவபெருமான் வருவார். அப்ப அப்படி வருபவர் நம்மில் ஒருவரா, இல்ல தவமே நமக்கு ஞானத்தை தருமா என்றுவது போன்ற ஐயங்கள் எழுகிறது. அதையெல்லாம் நீக்குவது இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதியில அது ஐம்புல வேடனின் வளர்ந்தலால் அயந்தனை என்று இந்த ஐம்பொறிகள், அந்த ஐம்பொறிகள் அதுல இந்த ஆன்மா அந்த பொறி என்று சொல்லக்கூடிய அந்த வேடரி சூழலில் பட்டு இந்த ஆன்மா தன்னை உணராது என்பார். எனவே இந்த கருவிகளை நாம விட வேண்டும் என்பது. அப்புறம் 4வது அதிகரணத்துல இந்த ஆன்மா அந்த கருவி சார்பில் இருந்து நீங்கவே அது பெருமானுடைய சீபாதம் அதை அடையும் என்று இப்படி 4 பகுதிகளாக இந்த நூற்பா அமைஞ்சிருக்கிறது. இதில் முதல் அதிகரணத்தை தான் நாம் பார்த்தோம். அப்போ இந்த தவம் என்பது ஏதாவது ஒன்றை செய்தால் போதுமா என்பது, அல்லது இந்த மீமாம்சர்கள் சொல்வது போல அந்த வேள்விகளை, அந்த கர்மம் காண்டத்துல சொல்லப்பட்ட வேள்விகளே நமக்கு முக்தியை தருமா என்பது இங்கே ஏற்படுகிற தடை. அத முதல் உதாரண வெண்பாவால இந்த தவத்தை முற்றுவித்தாலன்றி நமக்கு இறைவன் வரமாட்டான். எனவே ஏதாவது ஒன்றை செஞ்சா போதாது. சரியை கிரிய யோகம் ஞானம், ஞானம் அடையணும்னா எல்லாத்தையும் முற்றுவித்தாதான் அடைய முடியும் என்று அங்கே சொல்லப்பட்டது. எனவே அதுவும் நாம உண்மை தவத்தை செய்யணும். அதான் பற்றின்றி, வேற பொருளை பற்றின்றி அந்த சிவபெருமானிடத்தை அன்பு காரணமாக செய்ய வேண்டும். அதனால தவம் செய்தார் என்றும் தவலோகம் சார்ந்து தவம் செய்து பற்றறுப்பாராக தவம் செய்தர் சார்பில் வந்துதித்து ஞானத்தை நன்னுதலை கற்றார் சொல்லுமாம் கண்டு என்பார். எனவே தவம் செய்தார், அதாவது இங்கே பற்றுடன் தவம் செய்தார் என்றும் தவலோகம் சார்ந்து அப்படி தவம் செய்தவர்கள் அந்த அவாந்தர பயனாக, அதாவது அந்த தவத்தை முற்றுவியாத இடத்து அவாந்தர பயனாக அந்த தவலோகம், அது சரியை கிரிய யோகம் என்ற இதுல
சரியையாளருக்கு சாலோகமும், கிரியையாளருக்கு சாமீபமும், யோகிகளுக்கு சாரூபமும் என்று இப்படி அந்த தவலோகங்களை சார்ந்து அங்க உள்ள போகங்களை அனுபவித்து மேலும் பவம் செய்து அந்த பற்றின்றி தவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில பிறந்து அந்த தபத்தை முற்றுவித்து அவர்கள் அங்க ஞானத்தை பெற்று முக்தி அடைவார்கள் என்பார். அப்புறம் இந்த அற்றில் பால் போல் ஒரு தன்மைத்தாகும் அரவினை போல போல் உருப்பல, அதாவது ஆவேறு உருவின ஆயினும், அதாவது பசுக்கள் பல நிறத்தனவாயினும் பயந்த அந்த பசு தந்த பால் வேறு உருவின அல்லாவாம். அந்த பால் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. எனவே பால் போல் ஒரு தன்மைத்தாகும் அரவினை, அந்த பால் போல எல்லாமே ஒரே தன்மை தான். அது சாலோகமானாலும், அது சரியையானாலும், கிரியையானாலும், யோகமானாலும் எல்லாம் ஒண்ணுதான். அந்த பால் ஒன்றாயிருப்பது போல, பசுக்கள் நிறம் பலவானாலும் பால் ஒரே நிறத்துல இருப்பது போல, நீங்க எந்த தபத்தை செய்தாலும் ஒரே பலன்தான் என்று அங்க சொல்லுவார். பால் போல் ஒரு தன்மைத்தாகும் அறநெறி என்று சொல்லி போல, அந்த பசு போல உருவு பலகுழல் ஈங்கு என்பார். எனவே அந்த பாலை போல அறநெறி ஒரு தன்மைத்தாக இருக்கும். அது ஒவ்வொருத்தர் உள்ளத்திலும் ஒவ்வொரு உருவம் கொண்டிருக்கும் என்று அங்கே சொல்லுவார். எனவே அந்த ஆவேறு உருவன ஆயன் பசுக்கள் வெவ்வேறு நிறத்தை உடையவனாக இருந்தாலும் பயந்த பால், அந்த பசுக்கள் தந்த பால்கள் வேறு உருவின அல்ல ஆம். எனவே வெண்ணிறத்தையே அன்றி வெவ்வேறான நிறத்தை உடையவை ஆக மாட்டா. அந்த பால் போல அறம் தர்மமானது ஒரு தன்மைத்து ஆகும், ஒரே தன்மை உடையன ஆகும். நெறி அந்த தர்மத்தின் வழிகள் இங்கு இந்த உலகத்தில் உருவு பலகுழல் பல ரூபங்களை கொண்டிருத்தல் போல் அந்த பசுக்களினுடைய நிறம் போல வெவ்வேறா இருக்குது. இதனால் அறத்தினது தன்மை இங்கே சொல்லப்பட்டது. பசுக்கள் பரநிறமாயிருத்தல் போல தர்மத்தை சம்பாதித்திற்குரிய வழிகள் பலவாக இருப்பினும் அந்த பசுவினுடைய பால் ஒரே நிறம் உடையதாதல் போல அந்த நெறிகளால் செய்யப்படும் தவமும் ஒரே தன்மை உடையது என்பது இது ஓமையணி. எனவே அந்த தவம், விரதம், வழிபடு கடவுள் வணக்கம் முதலாக தர்மம் செய்யும் வழி பல ஆதலையும், தர்மம் நன்மை ஒன்றையே விளைவிப்பது ஆதலையும் நோக்கி நாம எதை செஞ்சாலும் பயன் ஒண்ணுதான் என்று சொன்னார்கள். எனவே அவற்றுள் ஏனையவற்றை நாம் மோட்சத்தை அடைவதற்கு சரியை கிரியை முதலானவற்றில் ஏதேனும் ஒன்றால் பெறலாம். ஞானம் தேவையில்லை. நல்ல தலங்களில் பிறந்தால் முக்தி என்றும், நல்ல தலங்களை சென்று தரிசித்தால் முக்தி என்றும், நல்ல தீர்த்தங்களில் தீர்த்தமாட முக்தி என்றும், பாடினால் முக்தி என்றும், சிவார்ச்சனமாகிய பூசணையால் முக்தி என்றும், ஆதார நிராதார யோகங்களால் முக்தி என்றும், தீக்கையால் முக்தி என்றும், இவ்வாறு நம் சாத்திர தோத்திரங்களே உரைப்பவும் ஞானம் ஒன்றே முக்திக்கு வாயில் என்பது மிகை என்று தடையெழுகிறது. எனவே அதனால ஏனையவற்றை ஒழித்து அப்போ மற்ற நெறிகளெல்லாம் விட்டுட்டு சரியை கிரியாயோகங்கள் மாத்திரையே ஈண்டு தவம் என விதந்து எடுத்து கொண்டு ஓதியது என்னையோ என்னும் ஆசங்கையை நீக்கி
அந்த ஏதுவை வலியுறுத்துவதற்கு எழுந்த உதாரண வெண்பா. அதாவது ஈண்டு இவ்வான்மாக்களுக்கு முற்செய்தவத்தான் ஞானம் நிகழும் என்ற அந்த மேற்கோளை உறுதி செய்கிற உதாரண வெண்பா. எனவே அப்போ இது ஏன் ஸ்பெசிபிக்கா சரிய கிரிய யோகங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லுவார். அதாவது இந்த வேள்விகளை எல்லாம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது இறப்புடை தவம் என்பதை இங்கே அது எப்படிப்பட்டதுங்கிற ஒரு உதாரணத்து மூலம் சொல்கிறார். பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும் இசைத்து வரு வினையின் இன்பம் இசைத்த இருவினை ஒப்பில் இறப்பில் தவத்தான் மறுபுவனாம் ஞானத்தை வந்து என்பார். இந்த இரண்டாவது உதாரண வெண்பாவுல இறப்புடை தவத்தான் ஞானம் உண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டாசாரியனுடைய மறுப்பு. இந்த பட்டாசாரியான் என்பவன் அந்த கர்மகாண்ட ஆராய்ச்சி செய்பவன். அவன் சைமினி. அவன் அந்த 12 அத்தியாயமாக அவன் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கான். இதற்கு பாடியம் செய்தவர் சபரமுனி. இந்த பாடியத்துக்கும் சூத்திரத்துக்கும் சிறுபான்மை வேற்றுமை கொண்டு சூத்திர மதம் பற்றி வழிநூல் செய்தவன் பட்டாசாரியான். இவன் இந்த கண்மமே பயன் தரும் முக்தியில் நையாயிகர் போல ஆனந்தம் உண்டு என்று சொல்லுவான். இவன் மாணாக்கன் பிரபாகரன் என்பவன். அவன் அதுக்கு எழுத பாடியத்தை பிரமாணமாக கொண்டு வழிநூல் செய்தான். அது குருமதம் என்று சொல்லப்படும். இவன் கண்மநாசத்துல ஒரு அபூர்வம் தோன்றி பயன் தரும் என்பான். அந்த வைசேடிகர் போல அவன் பாடானம் போல் கிடத்ததே முத்தி என்பான். இதனால இந்த மீமாம்ச மதம், அந்த ஜெய்மினியால் தோற்றுவிக்க மீமாம்ச மதம் 2 பிரிவின ஆயிற்று. எனவே இந்த முதல் பாட்டுல இந்த 2வது பாட்டு, இந்த முதல் அதிகரணத்துல 2வது பாட்டுல பசித்து, பசினா பசிங்கிற நோய் ஏற்பட்டு அது நீங்குவதற்கு உண்டு, புசித்து, பசித்து புசித்து அது மருந்து, அந்த பசிங்கிற நோய்க்கு மருந்து அது உண்டு. அந்த பயன் கழிந்தபடி அந்த சாப்பிட்ட பயன் நீங்கும் போது பின்னும் பசிப்பானை, பின்னும் மீண்டும் பசிப்பானைங்கிறது பசிப்பானுக்கு மீண்டும் வரும் நோயை, மீண்டும் அந்த பசி நோய் வரும். எனவே இங்க அந்த ஆகுபெயராய் அந்த உண்டியான் வரும் பயன் குறித்தது. எனவே இந்த பசித்தல் என்பது அந்த உண்டியான் வரும் பயன். அந்த உண்டி சாப்பிட்டது, அந்த பயன் அழிந்து போகிறது. எது போலன்னா அந்த சாப்பிட்ட சாப்பாடு அழிந்து போவது போல. எனவே ஆகுபெயரான் உண்டியான் வரும் பயன் குறித்தது. எனவே பசிப்பானை ஒக்கும், அவன் மீண்டும் அந்த பசி வருவதற்கு ஒக்கும். இது ஓமை. எது இசைத்து வரும் அந்த புண்ணியம் பற்றி கூறுகின்ற வேதத்துல, வேதத்துல நம்ம வேள்விகளை பற்றி சொல்கிற இடத்துல அந்த வேள்வியினுடைய பயனும் உடன் கூறும். எனவே அப்படி இசைத்து வரும் வினையில் இன்பம், அந்த இசைத்து வரக்கூடிய அந்த கர்மகாண்டத்துல சொல்லப்பட்ட வினைகளை செய்தால் அதுக்கு என்ன பயன் என்று அதை சொல்கிற அந்த வேதமே சொல்லி இருக்கிறது. எனவே அதெல்லாம் அனுபவித்து கழிக்கப்படுவது என்பதும், அதற்கு மாறாக இறப்பில் தவத்தானே, இறப்பில் தவத்தானே, தவத்தானேங்கிறது தேற்றம். எனவே அந்த இறப்பில் தவம், தவம் அது உயிரில பயன் தருவதனால உயிர் நித்த பொருள். எனவே அது அந்த உயிருக்கு இயல்பு வளர்ந்து கொண்டே இருப்பது, நீடும் ஒளியும் என்றார் போல அது வளர்ந்து கொண்டே இருப்பது அதற்கு இயற்கை. எனவே அந்த இறப்பில் தவத்தானே அப்படிங்கிறது அந்த ஏகாரம் தேற்றம். இசைத்த, அப்போ அந்த தவத்தோடு அந்த தவத்தின் பயன் கூடவே வருது இசைத்த. அப்போ இது அறிவில வருது. எரிவினை ஒப்பில், எரிவினை ஒப்பில், ஒப்பில் அப்படிங்கிறது
அது செயின் என்னும் வாய்பாட்டு வினையச்சம். எனவே அது தன்வினை தன்வினையாம். எனவே இருவினையில் முடிந்தது. அப்படி இருவினை அப்படின்னு சொல்லி அதுல முடியாது, பிறவினை கொண்டு முடிந்தது. எனவே இருவினை ஒப்பில் அந்த இசைத்த இருவினை ஒப்பில் அவ்வொப்பில. எனவே பிறவினை கொண்டு அது முடிந்தது. மறுபுவனாம் என உயிர் அறிவிலே முடிந்தது. இருவினை ஒப்பில் மறுபுவனாம். ஆம் என்பது அசை. எத ஞானத்தை ஞானத்தை என்பது ஞான குருபை. ஏன்னா அங்க 12ஆம் நூற்பாவில் அப்படித்தான் சொல்வார். வினையால் அசத்து விளைதலால் ஞானம் வினைதீரி நன்றி விளையா. வினை தீர ஞானத்தை நாடித் தொழவே அது நிகழும் ஆனத்தால் அன்பின் தொழு என்பார். அங்க ஞானத்தை என்பது ஞானம் உடையாரே என்றார். இங்க அதுதான், இங்க ஞானத்தைங்கிறது நமக்கு ஞானத்தை வழங்குகின்ற ஞான குருபை. வந்துங்கிறது முன்னிலை. அது வந்துங்கிற முன்னிலை. அதை அப்படி சொல்றத சென்று ஞானத்தை வந்துல சென்று, வந்துங்கிறது சென்று, அது படற்கையில சொல்லணும் சென்று, அது இடவள அமைதி. எனவே சென்று மறுபுவனாம். சென்று மறுபுவன் என படற்கையால் கூற வேண்டியதை வந்து மறுபுவன் என்று முன்னிலையாக அப்படி சொன்னது இடவடு அமைதி. எனவே இந்த வெண்பாவில வேள்வி முதலியன அனுபவித்து கழிக்கப்படும் உலக வைதீன வினைகளுக்கும் அதி ஆன்மீகம் அதிமார்க்கம் ஆந்திரம் போன்ற இறப்பில் தபமாகிய சிவபுண்ணியங்களுக்கும் உள்ள வேறுபாட்டை இந்த பாட்டு உணர்த்தி நின்றது. எனவே பட்டாச்சாரியான் போன்றோரை இந்த பாட்டு மூலம் அவர் அந்த பட்டாச்சாரியான் போன்றவரை கருத்தை மறுத்தது. எனவே இந்த இறப்புடை தவமும் இறப்பில் தவமும் எப்படிப்பட்டது? சரிய கிரிய யோகங்கள்லாம் அது இறப்பில் தவம். இந்த வேள்விகள்லாம் இறப்புடை தவம். அது உடல் பயனை கொடுத்து அழிந்து போவது. அது உதாரணமாக அது மண்ணமிர்தும் விண்ணமிர்தும் போல. மண்ணமிர்து போன்றது இறப்புடை தவம். அந்த விண்ணமிர்து போன்றது இறப்பில் தவம். எனவே அந்த நல்வினை என்பது அறநூல்களில் விதித்தன செய்தலும் விளக்கியன செய்யாமையும் நல்வினை. இந்த நல்வினை செய்ய தொடங்கி அறநூல் என்பது வேதம். அறநூலை ஆராய்வாரது உணர்விற்கு விடயமாய், அவர்களுடைய அறிவுக்கு அனுபவமாய், அறிவில் உணர்விற்கு விடயமாய்னா அனுபவமாய் அது வரும் பொழுதே தம்மார் தலைப்படும் காமிய பலன்களை கூறிக்கொண்டே வருவனவாகிய அந்த புண்ணிய பாவங்களால் உளதாகிய இன்பம். எனவே இந்த அறநூல்களை ஆராய்ந்து அதன்படி நிற்க தலைப்படுகின்ற அந்த அடியார்களுக்கு அந்த வேதங்கள் காமிய பலன்களை கூறிக்கொண்டே வருவனாகிய அந்த எந்தெந்த வேள்வியை செஞ்சா எந்த பயன் என்று காமிய பயன்களை கூறிக்கொண்டே வருவனாகிய புண்ணியங்களால் உளதாகிய இன்பம். அந்த இன்பம் எப்படிப்பட்டதுன்னா அந்த இன்பத்துக்கு தான் இது ஓமை. அந்த இன்பம் பசித்து உண்டு பின்னும் பசிப்பானுக்கு அந்த உண்டியான் வரும் இன்பத்தை ஒக்கும் ஆதலான். அந்த இன்பம் போல நிலையில்லாத அழியும் ஆதலான் ஒருவனுக்கு பந்தமுறுதற்கண். இது எப்படி இருக்குதுன்னு ஒரு ஓமை சொல்றார். ஒருவனுக்கு பந்தமுறுதற்கண் பொன் விலங்கும் இரும்பு விலங்கும் போல. எனவே ஒருவனுக்கு அது பொன்னால விலங்கு போட்டாலும் இரும்பினால விலங்கு போட்டாலும் அந்த பொன் இரும்பு என்று அந்த உலோக வேறுபட்டாலும் அதனுடைய தொழிலாகிய பந்தம் என்பது ஒன்றுதான்.
எனவே அப்படி அந்த பயன் ஒன்றாக இருப்பது போல, எனவே பொருள் வேறாய வழியும் பந்தத்தில் பேதமின்மையின் இதுபோல இந்த உவமையைப் போல தம்முள் சமமாகச் சொல்லப்பட்ட புண்ணிய பாவங்கள். எனவே இந்த புண்ணிய பாவங்கள் என்ற அது வேற்றுமையா இருந்தாலும் அதுல ஒற்றுமை இருக்கிறது. அந்த வேற்றுமையில ஒரு ஒற்றுமை. என்ன வேற்றுமை இருக்கிறது என்று கேட்டால், அவை இரண்டும் புண்ணிய பாவங்கள் இரண்டும் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு வகையில ஒத்திருக்கு. எந்த வகையில ஒத்திருக்கு? இரண்டும் பிறவிக்கு வித்து. அதான் எருள் சேர் இருவினையும் என்றார். எனவே அந்த பிறவிக்கு வித்து இது பற்றியே இருள் சேர் இருவினையும் என்றார் சைவப்புலவரும். அதனாலதான் அவர் சொன்னார், இரண்டு வினையும் இருள் சேர் பிறவியை கொடுக்கும், அதனால ரெண்டும் ஒரு தன்மையால் ஒத்ததே என்றார். எனவே அதனால தம்மை போல் கெடுதல் இல்லாத இந்த தம்மை போல்னா இந்த புண்ணிய பாவங்களைப் போல, அந்த புண்ணிய பாவங்கள் என்பது அந்த உலக வினைகள். அந்த உலக வினைகள் இந்த வைதிக வினைக்கு உலக விதயங்களை சொல்றார். எனவே புண்ணிய பாவங்கள் இரண்டும் தம்மை போல் கெடுதல் இல்லாத அந்த புண்ணிய பாவங்கள் இரண்டும் பிறவிக்கு வித்தாகி அனுபவித்து கழிக்கப்படுவது. அதுபோல கெடுதல் இல்லாத அந்த புண்ணிய பாவங்கள் போல அது அனுபவித்து கழிக்கப்படுவாத அனுபவித்து கழிக்கப்படாதது எது? சரியை கிரியாயோகங்களாலே. சரியை அப்படிங்கிறது ஒரு முடிவு, அப்புறம் கிரியா யோகம் என்று ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். எனவே சரியை கிரியா யோகங்களானே. அப்ப இந்த சரியை கிரியா யோகங்கள் என்பது அந்த இறப்பில் தவத்தான் அறிவிலே இசைந்த இருவினை ஒப்பு. அப்போ இந்த இறப்பில் தவத்தை செய்தா அது அறிவிலே பயனளிக்கிறது. அப்போ அறிவிலே இசைந்த இந்த அறிவிலே பொருந்திய இருவினை ஒப்பு. அந்த இருவினை ஒப்பு என்பது அது அந்த யோக துளை ஒப்ப நேராயின், அது துளை ஒப்ப அப்படிங்கிறது அந்த துளை என்கிறது தராசு. தராசு போல நாம ஒரு இன்பத்தையோ துன்பத்தையோ நாம அனுபவிக்கும் இடத்து நாம இன்பத்திலே திளைப்பதும் இல்லை, துன்பத்திலே துவழ்வதும் இல்லை. ஏன்னா அது இன்பமா துன்பமா என்றே அறியாத தன்மை நிற்கிறார்கள். எனவே துளை ஒப்ப அறிவிலே அந்த உணர்விலே நேராயின், அப்போ இந்த இருவினை ஒப்பு என்பது அளவிலே ஒப்பதல்ல, அறிவிலே ஒப்பதாம். எனவே அறிவிலே அது துளை ஒப்ப. எனவே ரெண்டும் சமமாக பாவிக்கல் என்பது அது உணரப்படாத நிலை. எனவே அதை நிறுத்து நேர் செய்வது அல்ல. எனவே இப்போ 1000 நல்வினை செய்திருக்கிறோம் அப்படின்னா 1000 தீவினை செய்தா நேராகுது என்ற அளவிலே நேராவது அல்ல, இது அறிவிலே. எனவே இரண்டும் ஒன்றாக. அப்போ அது இன்பம் துன்பம் வந்த எதை வந்தாலும் ஒரே தன்மையில, அதனால இந்த மாற்றமடையாமல் அந்த இன்ப துன்பத்தால அந்த வேதனை படாமல் நேராயின் அறிவிலே ஒப்ப நோக்குதல், அதை உணராது நிற்றல். அந்த அந்த தவங்களின் நேராயின் அந்த தவங்களின்னா அந்த சரியை கிரியாயோகங்களின் பயனாகியங்கிறது அது அறிவிலே அது அறிவில அந்த வளர்ச்சியை தருவதோடு மட்டுமல்ல, அது ஒரு அவாந்தர பயனையும் தருகிறது. அது என்ன அப்படின்னா அந்த அந்த தவங்களின் பயன் நேர் பயன் என்பது சரியை செய்தவர் கிரியைக்கு தகுதி பெறுவதும், கிரியை செய்தவர் யோகத்துக்கு தகுதியும். அப்போ சரியா கிரியா யோகங்களை முற்றுவித்தவர் ஞானத்துக்கு தகுதி பெறுவதும் அதுதான் நேர்பயன். ஆனால் அவாந்தர பயனாக சாலோகாதி எனவே சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சம் என்று இந்த சாயுச்சம்ங்கிறது முச்சி, மற்ற மூன்றும் பதமுக்தி. அது சாயுச்சம்ங்கிறது பரமுக்தி.
எனவே இந்த சாலோகாதி பதமுக்திகளை அவ்வவ்விடங்களில் அப்போ அவரவர் செய்த அந்த தவத்தின் தன்மைக்கு ஏற்ப வெவ்வேறு தவலோகங்களில் இந்த தவலோகங்கள் எல்லாம் பவலோகங்களே. எனவே அந்த சாயுச்சியமோ நாம ஞானத்தில் சாயுச்சியம் வேதியவருக்கு தான் முக்தி. அப்போ சரிய இளஞானம், கிரிய இளஞானம், யோகத்தில ஞானம் என்ற எந்த ஞானங்களுக்கு பயனாகிய சாயுச்சியம் அதுவும் பதம்தான். எனவே அந்த பதமுக்திகளை பதம்னா வெவ்வேறு போக பூமிகளில அதான் அவ்வவ்விடங்களில் அதற்கு அவன் எந்த வகையில செய்தானோ அதற்குரிய உலகங்களில போய் அனுபவித்து அங்க அந்த போகங்களை அனுபவித்து அங்கே வைகுமாண்டே வைகும் அந்த இடத்திலேதான் அந்த தவலோகங்களிலேயே தானே ஞான நெறியை தலைப்படுவன். எனவே அந்த தவலோகங்களில் இருந்தவாறே அந்த தவத்தை முற்றுவித்தால் அதை அங்க வருவிக்கணும். அந்த தவலோகங்களில் இருந்தவாறே அவர்கள் அந்த அங்கும் போய் அங்க உள்ள போகங்களை அனுபவியாது அந்த தவங்களிலேயே ஈடுபட்டு அந்த தவத்தை முற்றுவிப்பார்களாயின் அவர் அங்கிருந்தவாறு ஞான நெறியை தலைப்படுவன். ஞான நெறியை தலைப்படுவன் என்பது ஞான நெறியை மேற்கொள்ளுவன், ஞான நெறி வழிபடுவன். அப்போ தலைப்படுதல் என்பது மேற்கொள்ளுதல் அல்லது வழிபடுதல் என்று பொருள் தரும். எனவே அந்த ஞான நெறியை மேற்கொண்டு அந்த ஞான நெறியை அடைந்து அவை அஞ்ஞானம் அஞ்ஞானம்னா அந்த தவலோகங்களில் நேராகாவிடின் அந்த தவலோகத்துல போய் அவர்கள் அங்குள்ள போகத்தை நுகர்ந்து கொண்டு அந்த தவத்தை கைவிடுவாராயின் இல்ல அந்த தவத்தை அங்கும் முற்றுவித்தல் செய்யாராயின் மீளவும் திரும்பவும் கண்ம பூமியாம் நிலத்தின் கண் வந்து பிறந்து இந்த உலகத்துல வந்து மீளவும் பிறந்து அப்போ அந்த தவலோகங்கள்ல செல்றதெல்லாம் நாம தற்காலிகமாக அங்கு சென்று அங்க உள்ள போகத்தை அனுபவித்து பின்னாலேயே இங்கே திரும்ப வந்து பிறந்து இங்க வந்து எரிவினை ஒப்பு நிகழ்ந்து அப்போ இங்க வந்த பிறகு அவர்கள் அந்த பற்று விருப்பு வெறுப்புகள் எல்லாம் அற்று அவர்களுக்கு இங்க உறுப்பு வெறுப்பு நிகழ்ந்து குறவன் திருவருளால் அந்த எருவினை ஒப்பை பெற்று அதுக்கப்புறம் அதனால குறவன் வந்து அந்த திருவருள் பெற்று அப்போ அந்த திருவருள் பெற்று என்பது தீக்கையை பெற்று ஞானத்தை தலைப்படுவன். எனவே அந்த ஞானம் அந்த முக்திக்கு நேர்வழி ஆகிய ஞானத்தை அந்த ஞானத்தின் வழிபடுவன் என்க என்று அறிந்து கொள்க என்று இங்க சொல்கிறான். எனவே இதுதான் இந்த இரண்டாவது அந்த உதாரண வெண்பாவுக்கு பொருள். எனவே இங்க இந்த பொருளுக்கு ஓதிய பயனை ஓமையிலும் கூட்டி உரைக்க என்பான். அப்போ அந்த பொருளுக்கு ஓதியது என்னது அதை நாம் அப்படியே பூட்டி உரைச்சோம். என்ன பசித்து உண்டு மீண்டும் பசிப்பானை அவனுக்கு அந்த உண்டியான் வருகின்ற பயன் அது 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 ஓமையில சொன்னார் இல்லையா? அது போல இங்க இசைத்த எரிவினை ஒப்பில் அப்போ அந்த அந்த பசித்து விண்டு மீண்டும் பசிப்பானை ஒக்கும் இசைத்து வரு வினையின் இன்பம். இசைத்து வரு வினையின் இன்பம்ங்கிறது இந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட கர்மகாண்டத்தை சொல்கின்ற அந்த பகுதியிலேயே அந்தந்த வேள்விகளை செய்தா என்ன பயன் என்று அதோட சேர்த்து வருது. எனவே அந்த அந்த இசைத்து வருது, அந்த இசைத்து வர்றது அத அந்த இசைத்து வருதல் என்று சொன்ன அந்த பயனை பொருளுக்கு ஓதிய பயனை அத ஓமையிலும் கூட்டி எனவே அந்த நல்வினை தீவினை அதாவது அந்த பசித்து உண்டு மீண்டும் பசிப்பானுக்கு அந்த இசைத்து அந்த வருது எது வருது பழையபடியும் அந்த அந்த இன்பம் அதை சாப்பிட்டதனால வரக்கூடிய பசி நீங்குதல் என்பது அதோட சேர்த்து வருது.
அது அந்த அப்படி இசைத்து வந்தாலும் அது என்ன செய்யுது? அது ஒரு காலாந்தரத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பசி மீண்டும் வருது, இழந்து போகுது. எனவே இந்த வேள்வி முதலிய புண்ணியங்களால் வருகின்ற பயன்களை பசித்து உண்டு பின்னும் பசிப்பவன் உணவினால் எய்தும் பயனைப் போல்வது என்று கூறினமையால் சரிய முதிய தவங்களால் வருகின்ற பயன் அவர் தேவர் உண்ணும் அமிர்தமாகிய உணர்வால் வரும் பயனை அந்த 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 அமிர்த உண்டியான் வரும் பயனை போன்றது. அதனால அந்த பயன் அவர்களுக்கு அந்த அந்த அமிர்தம் சாப்பிட்டாச்சுன்னா அவர்களுக்கு அந்த பசியை தீர்ப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு நரை திரை மூப்பு இதெல்லாம் பிணியின்றி காக்கவும் செய்கிறது. எனவே அந்த சரியை முதலிய தபங்களால் வருகின்ற பயன் தேவர் உண்ணும் அமிர்தமாகி உணவால் வரும் பயனை அத அத ஒப்பதாக கருதல் ஆகிய அவங்க சொன்ன மாதிரி அவாந்தர பயனோடு அந்த அவாந்தர பயனோடு சாலோகாதி அமாந்தர பயனோடு நரை திரை மூப்பு பிணி சாக்காடு நீக்குதலாகிய முக்கிய பயனும் ஆதல் போல இந்த சாலோகம் முதலிய பதமுத்திகளாகிய அவாந்தர பயனோடு ஞானமாகிய முக்கிய பயனுமாம் என்பது அப்படின்னு நாம அந்த பொருளுக்கு சேர்த்து அதை ரெண்டையும் சேர்த்து சொல்லிக்கணும். எனவே அங்கனம் பெறப்படவே அந்த இருதிர புண்ணியங்களுக்கு இடையுள்ள வேறுபாடு பெரிது ஆகலின் அந்த ஆவேறு உருவின ஆயினும் ஆ பயந்த பால் வேறு உருவின அல்ல என்று அவர்கள் சொன்ன அந்த கருத்து மறுக்கப்பட்டது. எனவே அது ஒத்தது இல்லை. எனவே அறநூல் கூறப்படும் நல்வினை பயன் எல்லாம் அந்த நல்வினை தீவினையினுடைய பயன்கள் எல்லாம் அழிவு எய்துவன என்பதற்கு அந்த அறநூலே சான்று அப்படின்னு சொல்றது தான் இசைத்து சேர்த்து அதோடு சேர்த்து வருவினை என்றார். எனவே வேள்வி முதலானவற்றை விதித்த அந்த அறநூல்களே அவற்றிற்கு பயன் காமியம் என்பதுவும் உடன் கூறுதலின். எனவே அதுக்குள்ள பயனெல்லாம் காமிய பயன்தான் என்பத அந்த வேதங்கள் அதை வேள்விகளை சொல்லும் போதே உடன் கூறுகிறது. எனவே இதெல்லாம் மட்டுப்பற்றாகிய அந்த காமிய பொருள் எல்லாம் அழிவு எய்துவன என்பது எல்லாருக்கும் ஒப்ப முடிந்ததால் அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆதலால் அந்த அழிவெய்துவனவற்றை அந்த உடற்பயனை பயப்பன ஆகிய அந்த கொடுப்பனவாகிய அந்த புண்ணியங்கள் அந்த உலக வினை வைதீக வினைகள் அதெல்லாம் அழிந்துபடுகிறது. ஆனா சிவபுண்ணியங்கள் அழிவின்றி நிலைபேறு உடைத்தாகிய ஞானத்தை அந்த சிவபுண்ணியங்கள் கொடுப்பது போல அந்த நித்த பயனை ஞானத்தை எந்த வேள்விகள் முதலான வைதிக கருமங்கள் பயக்கமாட்டா என்றவாறு ஆயிற்று. எனவே இசைத்து வருதல் என்பது அந்த இசைத்து வரு இணையின் இன்பம்ங்கிறார். இசைத்து வருதல் என்பது ஆடி வருதல் பாடி வருதல் போல உடன் நிகழ்ச்சி வினை என்று சொல்லுவார். எனவே அப்போ ஆடி வருதல் ஆடியும் பாடியும் வருதல் ஆடலுடன் பாடலும் செய்து வருதல் என்பது. எனவே அதோடு சேர்ந்து வருகிறது. எனவே இங்க அந்த நூலின் வினை அந்த நூலினுடைய வினை வினை மேல் ஏற்றப்பட்டது. எனவே இசைத்து வருதல் நூலின் தொழில். நூல்ல தான் அப்படி சேர்த்து சொல்லியிருக்கு. அந்த தொழிலை அறமாகிய வினைமேலேற்றி இசைத்து வருவன என கூறப்பட்டது. எனவே இந்த சிவத்தை நோக்கி செய்யப்படுவதாகிய அப்ப சிவத்தை நோக்கினா சிவத்திடம் அன்பு கொண்டு செய்யப்படுவதாகிய சரியை கிரியாயோகங்களால் வரும் பயன் அந்த இறப்பில் தவத்தான் வரும் பயன் இவை போல் இந்த உலக வைதீக வினைகள் போல அழிவு எய்துவது அன்று என அதுபோல அது இறப்புடையது அன்று என
இறப்புடை தவத்தினிடை முருகி வளரும். அந்த இறப்புடை தவத்திடை முருகி வளரும் இறப்பில் தவத்தின் வேற்றுமை கூறுவார். எனவே அந்த இறப்புடை தவத்துக்கும் இறப்பில் தவம் அது அழியாமல் இருப்பது மட்டுமல்ல, அது முருகி வளரவும் செய்யும் என்று அதற்கு வேற்றுமை கூறுவார். இறப்பில் தவம் என்றார். எனவே இப்போ இதுல பொருள் என்ன அப்படின்னா, இசைத்து வரும் இணையின் இன்பம் நிலை பெறாமை. அந்த வைதிக வினையின் இன்பம் நிலை பெறாமை. உவமை, அதுக்கு உவமை பசித்து உண்டு பின்னும் பசிப்பானுக்கு அந்த உண்டியான் வரும் பயன் இன்பத்தை, அந்த அந்த சாப்பிட்டதுனால வரக்கூடிய அந்த இன்பத்தை ஒக்கும். அது வயிறு கொஞ்ச நேரத்துல நிறைஞ்சிருக்கும், அவ்வளவுதான். எனவே அந்த உண்டியான் வரும் இன்பத்தை ஒக்கும். எனவே இதுதான் அந்த ஓமைக்கு, அந்த பொருளுக்கும் ஓமைக்கும் உள்ள தொடர்பு. அப்போ அடுத்தாப்புல சொல்றாரு, இப்போ அந்த இசைத்து வரும் வினையின் இன்பம்ங்கிறது அந்த கர்மகாண்டத்துல சொல்லப்பட்ட உலக வினை வைதிக வினைகளால வரக்கூடிய இன்பம் அது நிலை பெறாது. அதுக்கு ஓமை என்ன, பசித்து உண்டு பசிப்பானுக்கு அந்த சாப்பாட்டுல வர பயன் போல அது உடற்பயனை கொடுத்து அழிந்து போகிறது என்பது. அப்புறம் அடுத்தாப்புல சொல்றாரு, அடுத்தாப்புல பொருள் இறப்பில் தவத்தான் வரும் இன்பம் அது நித்தம். எனவே அது நிலைபேறு உடைமை. அதனால அந்த இறப்பில் தவத்தான் வரும் இன்பம் நிலைபேறு உடைமை. அத ஓமையில சொல்றாரு. அது எப்படிப்பட்டதுன்னா, பசித்து உண்டு பின்னர் பசியாதார் ஆகிய, அவங்க அதுக்கப்புறம் சாப்பிடுறது இல்லை, பசியாதார் ஆகிய கடவுளருக்கு அந்த தேவர்களுக்கு அந்த அமிர்த உண்டியான் வரும் இன்பத்தை ஒக்கும் என்பதுவும் ஆயிற்று என்று அவங்க அந்த பொருளையும் கோமையையும் பொருத்தி காட்டுறார். அது அந்த இறப்பில் தபத்துக்கு தேவர் உண்டியும், இறப்புடை தபத்துக்கு இந்த உலகத்து உண்டியும். அப்போ மண்ணமிருதும் விண்ணமிருதும் ஓமை ஆயிற்று என்பது. எனவே அந்த சரியை முதலியவற்றுக்கு அந்த சிறந்த பயன், சிறந்தன நேர் பயன் ஞானமே ஆகலால் சாலோகம் முதலிய பதமுக்திகள் அதெல்லாம் அவாந்தர, அதாவது இடைநிலை பயன் என்று உணர்ந்து கொள்கிறார். எனவே இந்த சரியை முதலிய தவத்தை செய்வதற்கு நேர் பயன் என்னன்னா ஞானம்தான். நாம அந்த சரியை முதலிய தவங்களை செய்வதெல்லாம் நாம அந்த சாலோக சாரூபம் சாமீப சாரூபம் என்ற பதமுத்திகளை நோக்கி செய்வதல்ல. அதான் மல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் முற்க நிற்க என்றார் போல நம்முடைய நோக்கம் எல்லாம் சாயுச்சியத்தை பெருமானுடைய திருவடியை பெறுவது அன்றி இந்த பதமுத்திகளை பெறுவது அன்று. எனவே காமிய பயனை உடன் கூறிக்கொண்டே வருகின்றனவாய. எனவே உடன் கூறிக்கொண்டே வருவினாகிய வேதம், அந்த வேதத்துல வேள்வி முதல் கூறப்படுகின்ற வேள்வி முதலிய அந்த தவங்களால் வருகின்ற இன்பம் பசித்து உண்டு பின்னும் பசிப்பானுக்கு அந்த உண்டியால் உண்டாகிய இன்பத்தை ஒக்கும் என்றதால் இங்க இறப்பில் தபமாகிய சரியை கிரியா யோகங்களா உண்டாகும் ஞானம் தேவருக்கு அந்த பசியால் உண்டு பின்னும் பசித்தலில்லாத அமிர்த உண்டியை ஆகிய அந்த சிறந்த பயனை ஒக்கும் என்பது பெறப்பட்டது. அப்படி பெறப்படவே அந்த அமிர்த உண்டி அது பசியை தீர்ப்பதோடு நிரந்தரமாக தீர்ப்பதோடு நரை திரை மூப்பு அதெல்லாம் ஏற்படாம நிலை பெறுதல் ஆகிய பயனை, பெரும் பயனை தருதலே அன்றி பசி தீர்தலாகிய இடைப்பட்ட பயனையும் தருதல் போல அது நரை திரை மூப்பின்றி அவ நிலை பெறுதலாகிய பெரும் பயனை கொடுப்பது போல் அதோடு கூட பசி தீர்த்தலாகிய இந்த இடைப்பட்ட பயனையும் அது தருது. இறப்பில் தவமாகிய சரியையாதிகளும் உண்மை ஞானமாகிய அந்த மேலான பயனை தருதலே அன்றி அந்த மேலான பயனாகிய
அந்த ஞானத்தை தருவதை அன்றி சாலோகாதி பதமுக்தியாகிய இடைப்பட்ட பயனை தருதலும் பொருந்துமாறு கண்டுகொள்கிறார். எனவே இங்க இந்த பாட்டுல பசித்து உண்டு பின்னும் என்ற அந்த உண்மை இறந்தது தழியது. அதாவது பசித்து உண்டு, இதுக்கு முன்னால நாம சாப்பிட்டோம், இப்பதான் புதுசா சாப்பிடல, முன்னால சாப்பிட்டோம், அது என்ன ஆச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு பசித்ததை போல, முன் பசித்ததை போல இப்பவும் பசிக்கும் என பசுப்பானை ஒக்கும் என்றதில் பசிப்பானை என்றது பசிப்பானுக்கு அந்த உண்டியால் வரும் இன்பத்தை குறித்து நிற்பதனால அந்த பின்னும் என்பது இறந்தது தெளியது. அது மட்டுமல்ல, அது பசிப்பானுக்கு அந்த உண்டியால் வரும் இன்பத்தை கூறி நிற்றால் அது ஆகுபெயரும் கூட. அப்புறம் இசைத்த இருவினை ஒப்பில், அந்த ஒப்பில் என்பது செய்யின் என்ற வாய்பாட்டு வினையச்சம். செய்யின் என்ற வாய்பாட்டு வினையச்சம் அது செய்யுள். அந்த செய்யுளில இருவினை ஒப்பில் என்று கூறியதில் அந்த ஒப்பில் என்பது செய்யின் என்ற வாய்பாட்டு வினையச்சம். அந்த எச்சம் வினை முதலாகிய கர்த்தாவின் வினையாலும் பிற கர்த்தாவின் வினையாலும் முடியும். ஆமா, அதுக்கு உதாரணம் நாம சிறப்பு பாயத்திலையும் பார்த்திருக்கோம். மழை பெய்யில் புகழ் பெறும், மழை பெய்யில் குளம் நிறையும் என்று சொன்ன அதிலெல்லாம் இதுல மழை பெய்யின் புகழ் பெறும், பெய்தது மழைதான், புகழ் பெற்றது மழைதான், அது தன்வினை கொண்டு. மழை பெய்யில் குளம் நிறையும் என்பது பிறவினை. எனவே அது தன் கர்த்தாவை கொண்டு முடியும், பிற கர்த்தாவை கொண்டு முடியும். ஆமா, அதனால இவ்விடத்தில் ஒத்தலாகிய வினைக்கு அந்த இசைத்த இருவினை ஒப்பில் அந்த ஒத்தலாகிய வினைக்கு வினை முதல் இருவினை ஆதலால் அது கொண்டு முடித்தற்கு இயல்பில்லை. ஆகலான் தவமுதிர்ச்சி உடையான் என்ற பிரகர்த்தாவின் வினையாக மறுபுவன் என்று கொண்டு முடிந்தது. எனவே அந்த அந்த இசைத்த எரிவினை ஒப்பில் என்பது அது யாரை கொண்டு முடியுது, பிரகர்த்தாவை கொண்டியது. அந்த எரிவினை ஆதலால், அந்த ஒப்புக்கு காரணம் எரிவினை, அதனால அந்த அது கொண்டு முடிதற்கு இயல்பில்லை. ஆதலால் தவமுதிர்ச்சி உடையான் என்ற பிரகர்த்தாவின் வினையாகிய மறுபுவன் என்பது கொண்டு முடிந்தது. எனவே தவத்தான் என்பதன அப்போ இறப்பில் தவத்தான் அப்படிங்கிற அந்த இதுல தவத்தான் என்பதனை தவத்து ஆண் என பிரித்து, இங்க தவத்து என்பதற்கு அந்த தவத்துங்கிறதுக்கு ஏது பொருள் கண் வருகின்ற எண்ணுருபை விரித்து, எனவே அந்த தவத்தின் அப்ப தவத்தின் ஆண் அப்படின்னு அப்படி பிரிக்கணும். எனவே அந்த தவத்தின் என்பது அந்த ஏது பொருள் எண்ணுருபு குறிக்குது. அப்படி பிரிச்சு இறப்பில் தவத்தால் என்றதில் தேற்றத்தை தரும் ஏகாரம் தொக்கு நின்றது, அந்த தவத்தாலே என்று அதனை விரித்து தவத்தானே என்று உரை செய்யப்பட்டது. தவத்து ஆண் என்பது இடையில தவத்தின் ஆண் என்று அப்படி உரைக்க வேண்டும். ஆண் அவ்விடம், ஆண் வந்து இயையும் என்பது. எனவே வினை நிலையானும் என்றார் அந்த தொல்காப்பியனாரும். எனவே தவத்தான் என்பதை தவத்து ஆண் என பிரித்து தவத்து என்றதில் ஏது பொருள் தருகின்ற அந்த எண் உருபு விரித்து அதனை ஒப்பில் என்றதோடு முடிக்கணும். எனவே இறப்பில் தவத்தினான் ஒப்பில், இறப்பில் தவத்தை செய்த காரணத்தால அந்த ஒப்பு ஏற்பட்டது என்று அப்படி முடிக்கணும். எனவே தொல்காப்பியர் ஆண் வந்து ஈசையும் வினைநிலையானும் என்று அந்த சூத்திரத்துல அவ்விடத்து என்பதன ஆண் என கூறினார் போல இங்கும் ஆண் என்பது அவ்விடத்து என பொருள் தந்தது. எனவே அந்த முற்றுபித்த இடத்து
என்று அதுக்கு பொருள். அவ்விடம் என்றது அந்த தவலோகத்தை. எனவே சாலோகம் முதலிய பதமுக்தியில, எனவே அப்படி அங்க இருக்கும் போதே இறைவனை ஒப்பு வந்து கூடுமாயின் அங்கனம் கூட பெற்றவர் அவர் அந்த அங்கிருந்தவாறே தானே ஞானத்தினை அடைந்து முக்தி பெறுவர் என்பது இதனாலே பெறப்பட்டது. எனவே இந்த இரண்டாவது உதாரண வெண்பாவுல நமக்கு அந்த ஆஹ் இறப்புடை தவம் என்பது பசித்து உண்டு மீண்டும் பசிப்பாதை போல நிலையில்லாது அனுபவித்து கழிக்கப்படுவது. எனவே இறப்பில் தவம் என்பது அந்த அமிர்த தேவருடைய அமிர்த உண்டி போல, அது மீண்டும் பசியாதவாறு இருப்பது போல, அது நரை திரை மூப்பு இன்றி அவருக்கு காப்பது போலவும், இது அவர்களுக்கு அது மேல் மேல அறிவில உணர்ந்து சரியை சென்ற கிரியை கீழே சென்ற யோகத்தை சென்றவன் ஞானத்தை மறுவதற்கும் அவனை மேல் மேல் முருகிப்பதோடு கூட அது அவாந்தர பயனும் தந்தனைக்கும் என்று சொன்னது. எனவே ஒப்பில் என்றதனால் இப்படி சொன்னதை ஒப்பில் என்று சொன்னதால ஒவ்வாவிடில் என்பது அங்க வருவித்து உரைக்கப்பட்டது. அப்போ அங்க அந்த இருவினை ஒப்பு ஏற்படலைன்னா, எனவே அவ்விடத்திருந்தவாறே ஒப்பில் அவ்விடத்திருந்தவாறே ஞானத்தை மறுவன் என்பது. எனவே அப்படி அங்க ஒப்பாவிடில் மீள பிறந்து இங்க வந்து தரையினிடை வந்து பிறந்து இங்க வந்து நல்ல சவ செய்கிற சார்பில வந்து உதித்து அந்த தவத்தை முற்றுவித்து ஞானத்தை குருபால் மறுபவன் என்பது. அதனால மறுபவன் ஆம் ஆம் என்பது அசை, அதுக்கு பொருள் கிடையாது. எனவே தவத்தான் என கூட்டி எழுவாக வைத்து உரைப்பாரும் ஆணுறுப்பு பெற்ற சொல்லாக வைத்து உரைப்பாரும் உடன். எனவே சென்று மறுபவன் என படக்கையில் கூற வேண்டியத வந்து மறுபவன் என முன்னிலையார் கூறியதனால வருதலை இடவழு அமைதி என்று சொன்னார். எனவே அங்க வந்து மறுபவன்கிறது சென்று மறுபவன் என்பது. எனவே வருதல் அது முன்னிலை சொல் என்பதை தொல்காப்பிய கிளவி ஆக்கம் சூத்திரம் 20ல தருசொல் வருசொல்லாய் இரு கிளவியும் தன்மை முன்னிலையாய் ஈரிடத்தே என்பதனால் நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே இங்க சொல்லப்பட்ட இருவேறு, அதாவது இருவேறுங்கிறது பசு புண்ணிய சிவ புண்ணியங்களுள் என்று பொருள் கொள்ளணும். இருவேறு புண்ணியங்களுள் அப்படின்னா இருவேறுங்கிறது பசு புண்ணியம் சிவ புண்ணியங்களுள் அற நூலோடு அந்த சொல்லுகின்ற வேதம் அந்த அறநூலோடு இசைத்து வருவினையெல்லாம் அதெல்லாம் பசுக்களை நோக்கி உயிர்கள் மேல் உள்ள பற்றால் செய்யப்படுதலில் அது பசு புண்ணியம் எனவும், இறப்பில் தவங்களெல்லாம் சிவனையே நோக்கி சிவன் மீது இச்சை கொண்டு அதனால சிவத்தின் மேல உள்ள இச்சையான் செய்யப்படுதலில் அது சிவபுண்ணியம் எனவும் பெயர் பெறும். எனவே இந்த பசுக்களை நோக்கி செய்யப்படுவது எல்லாம் பசுபுண்ணியம் என்றும், சிவத்தை நோக்கி செய்யப்படுவன எல்லாம் சிவபுண்ணியம் என்றும் வெவ்வேறு பெயர் பெறும். அற்றேல் ஆனாலும் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதுர்பாகனார்தான் வருவர் என்று நமக்கு வழிநூல் ஆசிரியர் அவர் சொல்லுவார். யாவொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதுர்பாகனார்தான் வருவர். மற்ற அத்தெய்வங்கள் இதுக்கு வேறான அந்த தெய்வங்கள் எல்லாம் வேதனைப்படும், இறக்கும் பிறக்கும் மேல் வினையும் செய்யும். ஆதலான் இவை இலாதான் இந்த இறத்தல் பிறத்தல் இலாதான் வினை செய்யாதான் வேதனைப்படாதான் அவன் இவை இலாதான் அறிந்து நாம என்ன செய்தோம் என்று அறிந்து அருள் செய்வன் அன்றே அதற்கு பயனளிப்பான் அன்றே என்பது. எனவே இங்க 4 வகை யோனியுள் ஒரு யோனியுள் பட்டு, அப்போ 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு 84 100,000 யோனி பேதம் என்பார்கள். எனவே இந்த அதாவது அங்க உற்பீஜம் சராயுஜம் அப்புறம் அண்டஜம் ஸ்வேதஜம் என்று சொல்லக்கூடிய 4 வகை பிறப்பு அப்படிம்பார். எனவே இப்படி 4 வகை யோனியுள்பட்டு
பிறப்பன யாவை, எவையெல்லாம் இப்படி இந்த நாலு எதுல பிறக்குதோ அவை எல்லாம் சீபவர்க்கமாம். அவ்வாறு பிறத்தல் இல்லாது அது யாது எது பிறக்கலையோ, பிறத்தல் இல்லாதது யாது அது பதிப்பொருள் என்னும் இந்த ஒன்றே ஏனைச் செயல்களால் வேற்றுமை அறியவாராது அந்த இரண்டுக்கும் தம்முள் வேற்றுமை அறிய நிற்பது ஆகலின். எனவே சீவவர்க்கத்துக்கும், அதாவது அந்த சிவத்துக்கும், சீவவர்க்கத்துக்கும் சிவத்துக்கும் உள்ள வேற்றுமை எதுனா, எது அந்த நால்வகை யோனியில பிறக்குதோ அது எல்லாம் சீவவர்க்கம். எது அந்த நால்வகை யோனியில பிறக்கலையோ அது சிவம் என்பது இங்க ரெண்டுக்கும் மற்றதெல்லாம் விட இதுதான் தெளிவாக அந்த வேற்றுமையை காண்பிப்பது. மற்ற தெய்வங்கள், மற்ற அத்தெய்வங்கள் இதற்கு வேறாக இந்த பூமியில யோனியில் பட்டு பிறந்து வருகின்ற அந்த தெய்வங்கள், அதான் ஏனை தேவரெல்லாம் வேதனைப்படும். அவர்களும் நம்மை போல அவர்கள் விருப்பு வெறுப்பு அடைவார்கள். என்பதுன்பத்தினால விருப்பு வெறுப்பு அடைவார்கள். அதனால அவர்கள் இறப்பர் பிறப்பர். எனவே அவர்கள் இறத்தல் பிறத்தலே அன்றி அவர்கள் அந்த விருப்பு வெறுப்பும், அந்த இன்ப துன்பமும் விருப்பு வெறுப்பும் அந்த பிராரத்தத்துக்கும் ஆகாமியத்துக்கும் அவினாபாவ சம்பந்த உடைமையாலே யார் யாரு அந்த இன்ப துன்பம் வரும் பொழுது விருப்பு வெறுப்பு கொண்டார்களோ அதெல்லாம் அவர்களுக்கு ஆகாமியமாகி அந்த ஆகாமியம் அவர்களுக்கு பிறப்பை தப்பாமல் தரும் என்பது. எனவே அதனால் அவர்கள் வேதனைப்படும். அஞ்சன வேதனைக்கு அதன் காரணம் வேதனை என்பது விருப்பு வெறுப்புக்கு ரெண்டுக்கு சேர்ந்து ஒரே பேர். எனவே அப்படி விருப்பு வெறுப்பு உட்படுவதால் அவர்கள் இறத்தல் பிறத்தலுக்கு உட்படுவார்கள். எனவே அப்படி செய்யறதுனால அப்படி இறந்து பிறக்கும் பொழுது அங்கே மேலும் வினையும் செய்வார்கள். எனவே மேல் வினையும் செய்யும். ஆகலான் ஆகலான் அந்த மேல வினையும் செய்தல் கேட்கப்படுதலான். எதுல புராணங்கள் முதலியவற்றில் கேட்கப்படுதலான். இவையெல்லாதான் இந்த விருப்பு வெறுப்பு, இந்த இன்ப துன்பம், பிறப்பு இறப்பு இதெல்லாம் இல்லாதவன், அந்த வினைகள் இல்லாதவன், அதான் வினையின் நீங்கி விளங்கிய அறிவினன் என்று சொன்னார். எனவே அது சிவபெருமான் ஒருவனே ஆகலானும் மாதனு ஒரு பாகனார்தாம். அந்த சிவபெருமான் ஒருவனே வினவயத்தனாதலின்றி வினையை அவன் வயப்படுத்துபவனாய் கொண்டு நிற்பன். எனவே வினை அவன் வயப்பட்டு நிற்கும், அவன் வினை வயப்பட மாட்டான் என்பது. அதனால யாதொரு தெய்வம் கொண்டீர் நீர் இவ்விடத்தே யாதொரு தெய்வத்தை பொருளாக கொண்டீர் ஆயினும், நீங்க யாரு கடவுள் நினைச்சு வழிபட்டாலும், எனவே அது அந்த சித்தியால சொன்னது போல மனமது நிலைய வாக்கது வெளுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையில் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் அவரவர் இச்சித்த தெய்வம் போற்றினாலும், நீங்க யாதொரு தெய்வத்தை சிவபெருமான் என்று கருதி வழிபட்டாலும், யாரொரு தெய்வத்தை இளனம் முதல் பொருள் என்று கருதி வழிபட்டாலும், நீர் எவ்விடத்தே யாதொரு தெய்வத்தை பொருளாக கொண்டு ஆயினும் அங்கே அத்தெய்வமாகி வந்து பயனளிப்பவர் யாருன்னா இந்த சிவபெருமான் மட்டுமே. அவ்விடத்தே அந்த தேவரிடமாக நின்று நீங்க செய்த வினையினுடைய பயனை அறிந்து அருள் செய்வன் அன்றே. அந்த உயிர்களுக்கு அவற்றை அறிந்து அந்த வினைப்பயனை கூட்ட வல்லவன் ஏனை தேவர் அது செய்ய மாட்டார் என்பது. அந்த சிவபெருமான் ஒருவன் தான் அந்த பயனை கொடுக்க முடியும். ஏன்னா அவர் தான் அருளடை தெய்வமா இருக்கிறாரு. எனவே ஏனைத்தவரெல்லாம் அவ்வாறு செய்ய மாட்டாது. அவர்கள் அருளை பெறுபவராக இருப்பார்கள். இவன் கொடுப்பவனாக இருப்பான். எனவே நால்வகை யோனியுள் ஒரு யோனி வாய்ப்பட்டு பிறப்பன யாவை அவையெல்லாம் சீபவர்க்கம். அவ்வாறு பிறத்தல் இல்லாது யாது அது பதிப்பொருள் என்னும் இது ஒன்றே ஏனை செயல்களால் வேற்றுமை அறியவாராத அந்த இரண்டுக்கும் தம்முள் வேற்றுமை அறிய நிற்பது ஆகலின், ஏனை தேவரெல்லாம் அங்கனம் பிறந்து இறத்தல் இந்த புராணம் முதலியவைகளில் கேட்கப்படுதலானும் அந்த சிவனுக்கு அஃது உண்டு என்பது யாண்டானும்
கேட்கப்படாமையாலும் எனவே சிவன் ஒருவனே வினைவயத்தனாதலின்றி அந்த தேவரிடமாக நின்று ஒவ்வொரு தேவரிடத்தில் என்று அந்த உயிர்களுக்கு அவற்றை அறிந்து கூட்ட வல்லவன். ஏனைத் தேவர் அது செய்ய மாட்டார் என்பது தானே போதரும் என்பது. எனவே அது மற்றவங்களால் அதை செய்ய முடியாது என்பது. எனவே இங்க இதெல்லாம் நமக்கு அந்த சிவஞான சித்தியார்ல நாம அந்த இதை படிக்கும் போதே முதல்ல அந்த அவை அடக்கத்திலேயே அதை சொன்னார். எனவே அங்க அது முதல்ல அந்த அவை அடக்கத்துல அந்த சிவஞான சித்தியார்ல சொன்னது போல அவர் அந்த பெருமான் மங்கள வாழ்த்துல அறுவகை சமயத்து ஓர்க்கும் அவ்வவர் பொருளாய் வருந்து அவர்களுக்கு பயனளிப்பான்பான். வேறாம் புரியது உடைத்தாய் வேத ஆகமங்களின் குறி இறந்து அங்கு அறிவினில் அருளால் மண்ணி அம்மையோடு அப்பனாக்கி அந்த அந்த பெருமான் அப்படி வருவார்னர். அந்த செறிவு ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம் என்பார். எனவே அந்த அந்த மங்கள வாழ் அறுவகை சமயத்து ஓர்க்கும் அவர் யார் யாரு அவங்க முதல் கடவுள்னு கருதார்களோ அந்தந்த கடவுளாகவே வந்து அவர்களுக்கு அதற்கு தகுந்த பயனை கொடுப்பவன் இந்த சிவபெருமான் ஒருவனே என்பதும், அதுபோக இந்த அருணகிரி அந்தாதியில கூடுனது போல இந்த சிவபெருமான் அதாவது அந்த மற்ற எல்லா தேவர்களும் அங்க ஒவ்வொரு இடத்துல பிறந்து இருந்து இறந்ததெல்லாம் கேட்டிருக்கோம். ஆனா அந்த கடையில கூட நம் சோனேசன் எல்லில் பிறந்த கதையும் இருந்த கதையும் இறந்த கதையும் கேளும் என்று கதையில கூட கேட்டதில்லை என்பார். எனவே இங்க இந்த மற்று என்பது வினைமாற்று. எனவே பொது வகையால் எடுத்து காட்டி சிறப்பு வகையால் கூறினார் ஆதலின் அங்க பால் வலுவன்மையும் உணர்ந்து கொள்க. எனவே அப்போ ஒருவரை வழிபட மற்றொருவர் பயன் கொடுத்தல் உலகத்தில் அப்படிலாம் இல்லையே என்று அதன் மேல் சிலர் அவங்க வந்து தடை எழுப்புவாங்க. அதுக்கு அவர் விளக்கம் சொல்றார். எனவே அந்த 4 வகை யோனியுள் ஒரு யோனிவாய்ப்பட்டு பிறப்பன எதுவோ அவையெல்லாம் சீவவர்க்கம். அப்படி பிறத்தல் இல்லாது யாது இருக்கிறதோ அது பதிப்பொருள் என்னும் இது ஒன்றே. ஏனைய செயல்களால் வேற்றுமை அறிய வாராத அந்த பசுவுக்கும் பதிக்கும் உள்ள வேற்றுமை அறிய நிற்பது ஆகலின் மற்ற அந்த தெய்வங்கள் ஏனை தேவரெல்லாம் வேதனைப்படும் அங்கனம் வேதனையுற்று இறக்கும் பிறக்கும். இறத்தல் பிறத்தலே அன்றி அவர்கள் மேல் வினையும் செய்யும் ஆதலால் எனவே மேலே வினை செய்தல் கேட்கப்படுதலாலும் இவை இல்லாதான் அந்த வினைகள் இல்லாதவன் சிவபெருமான் ஒருவனே ஆகலாலும் அந்த மாதொரு பாகனர்தாம் அந்த சிவபெருமான் ஒருவனே வினைவயத்தனாதலின்றி யாதொரு தெய்வம் கொண்டீர் நீர் எவ்விடத்தே யாதொரு தெய்வத்தை பொருளாக கொண்டு வழிபட்டீர் ஆயினும் அங்கே அந்த தெய்வமாகவே வருவார். அவ்விடத்தே அந்த தேவரிடமாக நின்று செய்த வழிபாட்டிற்கு தகுந்த அவர் பயனை அளிப்பார். உயிர்களுக்கு அவற்றை அறிந்து கூட்ட வல்லவன் அவன் ஒருவனை. ஏனைய தேவர்கள் அது செய்ய மாட்டார் என்பது இங்கே அறியப்படுகிறது. எனவே இந்த இதுல சொன்னது போல இந்த வழிபட்டாருக்கு வழிபட்ட தெய்வமே பயன் கொடுக்கும் என்பதே பொருந்தும். அதுல சிவபெருமானை பயன் தருவார் என்பது எவ்வாறு பொருந்தும் என்று அதிலே ஒரு தடையல. அதுக்கு பதில் சொல்லுகிறார். 4 வகை யோனியில் ஒன்றன் வாய்ப்பட்டு பிறப்பனையெல்லாம் சீவவர்க்கமாகும். அவ்வாறு யோனி வாய்ப்பட்டு பிறத்தல் இல்லாது அப்படி இருக்கிறது பதிப்பொருள் ஒன்றே ஆகும். இந்த வேறுபாடு ஒன்றே பதிப்பொருளுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் வேறுபாடு அறிய நிற்பது. ஏனை தெய்வங்கள் எல்லாம் வேதனை உற்று இறத்தல் பிறத்தலே என்று மேலும் வினை செய்தல் கேட்கப்படுகின்றது. சிவனுக்கு அவ்வாறு பிறந்து இறத்தல் யாண்டானும் கேட்கப்படாமையாலும் சிவன் ஒருவனே வினைவயத்தனாதலின்றி நிற்பன்.
அந்த வினையை வென்று நிற்பன். ஆதனால் எவ்விடத்தே யாதொரு தெய்வத்தை பொருளாக கொண்டாலும் அவ்விடத்தே அந்த தெய்வத்தினிடமாக நின்று உயிர்களுக்கு அந்த வினைப்பயனை அறிந்து கூட்ட வல்லவன் அந்த சிவபெருமான் ஒருவனே. ஏனை தெய்வம் அது செய்ய மாட்டாது என்பது அறியப்படும். எனவே மற்று என்பது மாதொரு பாகனார்தாம் செய்வர் என்பதை மாற்றி மற்ற தெய்வங்கள் செய்ய மாட்டார் என்ற பொருளை தருவதினாலே அது வினைமாற்றாயிற்று. எனவே பொது வகையான் எடுத்துக்காட்டி சிறப்பு வகையால் கூறினார். ஆதலின் அங்க பால் வலுவின்மை அறிந்து கொள்க என்பார். எனவே இங்க மாகொரு பாகனார் என்பது அங்க பன்மை, பாகனார் என்பது பன்மை, இலாதான் செய்வன் என்பது ஒருமை. ஆனால அந்த அவையிலாதான் என்ற அந்த பிறத்தல் இறத்தல் இல்லாதான் அறிந்து அருள் செய்வன் என்பது பொதுவகையான் எடுத்து காட்டப்பட்டது. அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தாம் வருவர் என்பது சிறப்பு வகையான் எடுத்து காட்டப்பட்டதாகும். அது பொதுவாய் சொல்லி சிறப்பா சொல்றது. எனவே பொது வகையான் கூறும்படி ஒருமையாகவும் சிறப்பு வகையால் கூறும்படி பன்மையாகவும் கூறினார். ஆதலின் அது பால் வலுவின்மை உணர்ந்து கொள்க என்பார். இதெல்லாம் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறார். எனவே மாதொரு பாகனார் என்பது இவையிலாதான் யார் இந்த இறத்தல் பிறத்தல் வேதனை இதெல்லாம் இலாதான் யார் என்பொழி மாதொரு பாகனார்தாம் என்று முடித்தலின் அது சிறப்பாயிற்று. ஆற்றில் ஒருவரை வழிபட மற்றொருவர் பயன்குடத்தில் உலகத்தில் காண்டிலம் என்பாரை நோக்கி அது காட்டுதற்கு எழுந்ததுதான் இதற்கு அடுத்தால வரக்கூடிய செய்யுள். எனவே இப்படி இந்த இடத்துல நமக்கு அந்த சிவபெருமான் வந்து நாம எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவர்தான் நமக்கு அந்த பலனை கொடுப்பார் என்பது சொல்லப்பட்டது. எனவே இந்த பசுக்களை நோக்கி நோக்குதல் என்பது பற்று கொண்டு, அப்போ உயிர்கள் மீது பற்று கொண்டு பசுக்களை நோக்கி செய்தாலும் சிவபெருமானே என்று கொடலில் சிவபெருமானே அந்த பயனை என்று பயன் தருதலின், அப்போ ஏன்று கொடலின்னா ஏன்று அதன் பயனை கொடுத்தலின் பசு புண்ணியமும் சிவபுண்ணியமாகுமாலோ என்று ஒரு தடையை எழுப்புனா, அப்ப அந்த பசு புண்ணியமும் சிவபுண்ணியம் ஆகும் அல்லவோ என்பது ஆகுமாலாலோ என்பது. எனவே சிவபுண்ணியம் ஆகுமாலோ அப்படிங்கிறது சிவபுரியம் ஆகுமாம் அல்லவோ என்று சொன்னால் அறியாது கூறினாய். அது எப்படி எல்லாம் சிவபுண்ணியமாகும் ஆகாது. பயன் கொடுக்கிறதுனால ஒருவனே பயன் கொடுக்கிறதுனால சிவன் கொடுப்பது எல்லாம் சிவபுண்ணியமாகிறாது. அவன் எல்லாத்துக்கும் வினை பயனையும் அவன் கொடுப்பான். அதனால ஏண்டு பசு புண்ணியம் சிவபுண்ணியம் என பகுத்தது செய்வாரது கருத்து வேறுபாடு பற்றிய என்று. அப்போ வினைகள் எல்லாமே கருத்து பற்றி வரப்படுவனே என்று செயல் பற்றி வரப்படுவன அல்ல. எனவே வினை செய்பவனது கருத்து நோக்கிய அன்றி ஏன்றுகோடல் பயன் பற்றி அன்று. எனவே யாரு அந்த பயனை ஏற்று பயன் கொடுக்கிறார்களோ அவர்களை பற்றி சொல்வதில்லை, அது செய்பவனுடைய கருத்து பற்றி அது என்ன வினை என்பது பகுக்கப்படுகிறது. எனவே செய்வாரது கருத்து, அதாவது அந்த வினையை செய்பவனுடைய கருத்து நாம் செய்வதும், அதாவது நாம் செய்வதும் பிறவற்றின் மூலம் நமக்கு செய்வதும், நாம் செய்வதெல்லாம் இல்ல பிறர் நமக்கு செய்வதும் சிவமே எனாது. அது நமக்கு அந்த சிவஞான சித்தியால அந்த 10வது நூற்பாவுல 2வது அதிகரணத்துல அவர் சொல்லுவார். அதாவது சலமிலனாய் ஞானத்தால் தம்மை தொழுவார் தமக்கு. அதாவது அந்த இறைவன் எப்போதும் அவன் சலமிலன். அவன் என்ன செய்வான்னா, அவன் யாரு அவனை தொழுகிறார்களோ சலமிலனாய் ஞானத்தால், அவனை யாரு ஞானத்தால தொழுகிறார்களோ அடைந்தார் தம்மை, ஞானத்தால் தன்னை அடைந்தார் தம்மை தானாக்கி அவர்களை எல்லாம் தம்மை போல் ஆக்கி தலைவன் அவர்தாம் செய்வினை தன்னால் என்ன செய்வான், நலமுடனே பிறர் செய்வினை ஊட்டி வலிப்பாமல்
அப்போ அவருக்கு அந்த நலம் உடனே அப்போ அவனை அடைவாத பிறர் என்பது அவனை ஞானத்தால் அடையாதாருக்கு அவனுக்கு அந்த வினைப்பயனை ஊட்டி ஒழிப்பான். அப்போ நணுகாமல் அவனை நணுகியவருக்கு அந்த வினைப்பயனை கொடுக்காம நணுகாமல் வினையவரை நாடி காப்பான். எனவே ரெண்டு வேறுபட அவன் செய்கிறான். உலகினில் என் செயலெல்லாம் உன் விதியே, நீயே உள்நின்று செய்வித்தும் செய்கின்றாய் என்றும், நிலவுபுதோர் செயல் எனக்கு இன்று எல்லாம் உன் செயலே என்றும் நினைவாருக்கு. அதாவது நமக்கு உள்ள நின்று நீயே எனக்குள்ள என நமக்கு அறிவையும் செயலையும் விளக்கிறவன் அந்த பெருமான். எனவே நீயே உள் நின்று செய்வித்தும் செய்கின்றாய் என்றும், எனவே என்னை செய்விக்கிறது நீதான், என் அறிவிலிருந்து செய்வதெல்லாம் நீதான். அதான் அந்த அவனுக்கு அறிவும் செயலும் சிவனவனது என் செயலாகிறது என்றும் சிவனவனது எனது அறிவாகிறது என்றும் இவற்றை தன் செயலாக கொள்ளாமைதான் என்பார். எனவே உள் நின்று செய்வித்தும் செய்கின்றாய், பிறர் மூலம் பிறர் செய்வதும் நீங்க அவரை கருவியாக கொண்டு செய்கிறாய் என்றும், நிலவுவதோர் செயல் எனக்கு என்று எனக்குன்னு ஒரு தனியா சுதந்திரமா செயல் இல்லை, உன் செயலே என்றும் நினைவாருக்கு. இப்படி அந்த ரெண்டு இதுவும் இந்த கருத்து இருந்ததுன்னா வினைகள் எல்லாம் நீங்கும் தானே என்பார். இப்படி நினைக்கிறது தான் அந்த இருவினை ஒப்பு என்பது. எனவே இப்படி வந்தாச்சு அப்படின்னா அதான் இங்க அந்த கருத்து நான் செய்வதும் பிறர் பிறவற்றின் மூலம் நமக்கு செய்விப்பதும் சிவமே எனாது அந்த வேறுபாடு உணர்ந்து அவற்றுக்கு இசையவே முதல்வன் பயன் கொடுப்பான் ஆகலான் என்பது. எனவே அற்றாகலின் அன்றே அப்படி இருக்கிறதுனால மகவு என பல்லுயிர் அனைத்தையும் ஒக்க அந்த சிவன் போல் சலனமின்றி பார்க்கும் மெய்ஞானிகள் அவங்க பசுக்கள் மேல் வைத்த கருணையால் அவற்றின் கண் அந்த பசுக்களுக்கு அவங்க செய்யற அதுவும், அதாவது அந்த பசுக்களுக்கு அந்த இறைவன் மேல் வைத்த கருணையால அவர்களுக்கு செய்ததும் சிவத்துக்கு செய்கிறது என்ற கருத்துல அந்த அவர்களுக்கு செய்தனவும், எனவே அவர்களிடத்தும் சிவத்தை கண்டு அன்போடு செய்தல் பற்றி அது சிவபுண்ணியமே ஆயினவாறு. எனவே அது சிவம்னு நினைச்சு செஞ்சா சிவபுண்ணியம். ஏன்னா அந்த கல்லையும் உலோகத்தையும் நாம் சிவம் என்று கருதி செய்தால் அது சிவமாவது போல இந்த ஆன்மாக்களையும் அதுல சிவத்தை கண்டு சிவத்துக்கு செய்வதாக செய்தால் அந்த கருத்து பற்றி அது சிவபுண்ணியமாயிரும். அதை நம்மவர் என்று செய்தா அது பசுபுண்ணியமாயிரும். எனவே அந்த இசைத்த இருவினை ஒப்பு என்பார். அந்த இருவினை ஒப்பு என்பதை நமக்கு தெளித்து சொல்வது அந்த உமாபதியினுடைய பாட்டு. எனவே அது அந்த 48வது பாட்டை சொல்லாம நாம இந்த இருவினை ஒப்ப யாரும் சொல்ல முடியாது. எனவே அந்த உமாபதி சொன்ன அந்த 48வது சிவப்பிரகாச 48ல இணைய பல பிறவிகளில் விறந்து பிறந்து அருளால் இருவினைகள் புரிந்து அந்த பயனை அருந்தும் இது சகலம், இது சகல நிலையில் நடக்கிறது. அகலாமுனம் அருவும் இருபயனும் ஒரு காலத்தருந்த முந்துணுகர் உந்து பயன் அந்த முற வந்த வினையும் எதிர்வினையும் முடிவினை உதவு பயனால் நேராக நேராதல் மேவுங்கால் முன் சிரமருபு திரோதாயி கருணையாகி திருந்திய சத்தி நிபாதம் நிகழுமன்றே என்பார். எனவே இந்த இதன் மூலம் இந்த மந்திரம், அதாவது சர்வகர்ம சந்நியாச அந்த பூர்வமான நாயநிஷ்டையினாலே ஆத்மஸ்வரூபமானது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று போதிக்கிறது. நாம ரூப விகாராத்மகனான இந்த பிரபஞ்சம் ஈஸ்வரனாலே வியாபிக்கப்பட்டது. எனவே அந்த ஈஸ்வர பாவனையால் அந்த விகாரங்கள் நீங்கிப்போம். எல்லாம் ஒரே பொருளா, அது உள்ளும் புறமும் ஒரு தன்மை காட்சி இருக்கு, எள்ளும் திறமேதும் இல்வா. எனவே அப்படி பார்ப்பவர்களுக்கு அந்த பேதம் நீங்கி போயிடும். இதுவே சந்நியாசம். இது கூடினவனே சந்நியாசி. எனவே ஞானம் பதிந்து ஏனையவற்றை விட்டு போதல், அதுதான்
சன்மானுஷ்டானி, சன்கிறது ஞானம், சன்மானுஷ்டானி இறைவன் பதத்தையும், கண்மனுஷ்டானி அவன் பூமி, ஆகாயம், சொர்க்கம், நரகங்கள் முதலான இடத்தையும் அடைகின்றான். அதாவது பிறப்படைகின்றான் அதான் என்று ஈசாவாசியம் சொல்கிறது. இது மேலும் அந்த தேவ பிரகிருதியாகலான ஞானிகளுக்கு அந்த பிரம்மம் சமீபித்து இருக்கிறது என்றும், அசர பிரகிருதி ஆகலான அஞ்ஞானிகளுக்கு இந்த பிரம்மம் தொலைவிலே இருக்கிறது என்றும் சொல்கிறது. எனவே இந்த சிவப்பிரகாச திருவிருத்தத்துக்கு முனிவர் பெருமான் சொல்லுவார், அதாவது அகலா செய்தவனுக்கு, அந்த வினைகளை செய்தவனுக்கு பயன் விளைவித்தாலென்று நீங்காதவையாய், அதான் உற்றதொழில் நினைவு உரைய இருவினைகள் உழவாம் ஒன்று ஒன்றால் எழியாது ஊனொழியாது உன்னில் என்பார். செய்தவனுக்கு அந்த பயன் விளைந்தாலென்றி நீங்கானது. அதான் அகலாம் முனம் முற்பிறவிகளிலே மறுவும் ஆன்மாவை பொருந்தி உள்ள தான்மாக்களால் செய்யப்பட்டு ஆன்மாவினுடைய மதிகதமாய் கிடக்கின்ற இரு பயனும் நல்வினை தீவினை பயன்களாகிய புண்ணிய பாவம் என்று சொல்லக்கூடிய சஞ்சித வினையும் ஒரு காலத்து ஒரு பிறப்பிலே ஒரு காலத்தில அருந்த அனுபவிப்பதற்காக முற்பட்டு அது முனைத்து அது அந்த 55வது பாட்டு சிவபிரகாசத்துல சொன்னது போல அவரு ஒன்றை காணும் முந்தி காணும் அது அதுவாக காணும் அறிவு காண அசத்து என்பார். அது முந்தித்தான் காணும், தான் என்ற உணர்வு தான் அங்க முற்பட்டு நிற்கும். அதான் முந்து. நுகருந்து அப்படிங்கிறது நுகர்கின்ற, அந்த நுகரும் என்பது அந்த என்பது உந்தாய் நுகருந்து என்று வரும். எனவே அந்த அதுல சொன்னது அப்போ முந்து நுகர் உந்து பயன் நுகரும் பொழுது அந்த என்பது உந்தாகும். அது எல்லாத்துக்கும் அப்படி வராது. அப்போ அது இந்த என்பது வருவது எங்கே காலங்காட்டி வருகிறதோ அந்த இடத்துல மட்டும்தான் அந்த உம்ங்கிறது உந்தாக வரும். அது எல்லா அந்த வருத இடத்துல பூரா உந்து அப்படின்னு மாற்ற முடியாது. அப்போ இந்த மாதிரி வருகிற இடத்துல மட்டும்தான் அப்படி மாற்றுவதற்கு விதி இருக்குது. அதனால அங்க சொல்லுவார், அந்த உந்தாய் உந்தாய் நுகர்ந்து என வரும் அந்த பெயரச்சத்து இது பயன் என்ற பெயரை கொண்டது. அதாவது அதை செய்யும் எனும் வாய்பாடு அதை தெரிந்து அப்படி வரும். எனவே உந்தாகும் இடனுமாறு உண்டே என்பது இடையியல் 44வது சூத்திரம். என்ற இடைச்சொல்லானது செய்யுளில பாடல்களில உந்து என திரிபு அடைதலும் உண்டு. அதாவது பாட்டில் உந்து என வந்தால் எச்சரிக்கையாக இருக்கணும். அது உம்மின் திரிபா என்று பார்க்க வேண்டும். பல இடங்களில் வரும் எல்லாமே உந்து ஆகாது. சேனாவரையர் இதுக்கு அவர் ஒரு நிபந்தனை விதித்திருக்கிறார். அதாவது வினை செயல் மருங்கில் காலமொடு வருவனவற்றுள் உம்மேறு உந்தாக தெரிதலும் உடைத்து என்பதே அது. எனவே அது வினை செயல் மருங்கில் காலமொடு வருவனவற்றுள் அப்படி வருவதுங்கிற காலத்தோடு வருவதுக்கு தான் அப்படி வரும். எனவே காலத்தை காட்டி வரக்கூடிய உணைச்சர்களின் ஈட்டிலே தான் அந்த உம்மானது உந்து என ஆகும் என்பது சேனாபரையின் அவரையனுடைய கருத்து. அதற்கு எடுத்துக்காட்டு சொல்கிறார். அந்த நீர்க்கோழி கூப்பெயர்ந்து என்பதும், அதாவது நீர்க்கோழி கூ என பெயர்க்கும் என்பதும், நாரெறி நரவின் நாள் மகிழ்ந்து மகிழ் தூங்குந்து என்பார். அப்போ மகிழ் தூங்கும் என்பது மகிழ் தூங்குந்து, தூங்குவும் என்பது தூங்குந்து என்று ஆகியிருக்கிறது. நாரறி நரவின் நாள் மகிழ் தூங்குந்து என்பது இங்கும் அந்த என்பது உந்தாகி வரும். அதாவது நார் என்பது அந்த பன்னாடை, அது பனைமரத்துல இருக்க ஒரு அந்த பனைமரத்தில் உள்ள நாறு, அது சல்லடை போல இருக்கும்.
அதனால அந்த நாரை வைத்து நரபு என்பது கள்ளு. அத நாரறி நரவின் நாள் மகிழ் தூங்குந்து என்பது. அத அந்த பனைமரத்துல இருக்கிற அந்த கல்லுல ஈக்கள், பூக்கள் அது எல்லாம் கிடக்கும். அத இந்த பண்ணாடையினால இருத்து அதை எடுத்து அவர்கள் உண்டார்களானால் மகிழ் மகிழ்ச்சி தூங்குந்து மகிழ் தூங்குந்து அப்படிங்கிறது மகிழ்ச்சி மிகும் என்பது. எனவே அதுதான் அந்த கருத்து. அந்த இடையெல்லாம் அது அப்படி வரும். ஆமா, நாரரின் அரவின் நான் மகிழ் தூங்குந்து அப்படின்னு தூங்கும் அப்படிங்கிறத தூங்குந்து என்று வரும். எனவே அந்த அப்போ அங்க உந்து பயன் பயன் என்பது இன்ப துன்பங்கள். அது நுகரும் பொழுது இன்ப துன்பங்கள். அந்த இன்ப துன்பம் என்பது அந்த புண்ணிய பாவ பயனாகிய சஞ்சிதத்தின் பயன். அது பிராரத்தமா வரும் பொழுது இன்ப துன்பமா வரும். அப்போ அந்த இன்ப துன்பமும் அப்போ அந்த நாம செய்யற செயல் என்பது அந்த நல்வினை தீவினைன்னு செய்யறோம். அது ஆகாமியம். அது 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 அப்படி செய்யப்படும் பொழுது அது தூல வினை என்கிறோம். அது புண்ணிய பாபமாக புத்தி தத்துவத்துல வைக்கப்படும் பொழுது அத சூக்கும கண்மம்ங்கிறோம். அது சஞ்சிதம். பயன் அது பக்குவப்பட்டு பயனுக்கு வரும் பொழுது அத பிராரத்தம். அது இன்ப துன்பம். நல்வினை இன்பமாகவும் தீவினை துன்பமாகவும் வரும். அப்போ அப்படி வரும் பொழுது இந்த இது ரெண்டும் இந்த இன்ப துன்பம் வரும்போது கூடவே அவினாபாவமாக விருப்பு வெறுப்பு தோன்றும். அப்படி தோன்றாதபடி அந்த முறைனா அந்தத்தை அடையும்படியாக அப்போ இந்த பயனை அனுபவித்ததனால இந்த வினை அந்தத்தை அடையும். ஆனால் அது ஆகாமியத்தை தரும். ஆனா சிவ தர்மங்களை செய்யும் போதுதான் இது உண்மையாகவே அந்தத்தை அடையும். எனவே வந்த வினையும்ங்கிறது பிராரத்தமாக வந்த வினை. எனவே அந்த வந்த வினையும் எதிர்வினைங்கிறது அந்த ஆகாமியம். வந்த வினையும் என்பது பிராரத்தம். எனவே அந்த வந்த வினையும் பிராரத்தமாக வந்த வினையும் எதிர்வினையும் ஆகாமியமாக உள்ள வினையும் அப்போ ஆகாமியமாக உள்ளது. அது வரும்போது தோன்றக்கூடியது. அப்போ வந்த வினையும் எதிர்வினையும் சஞ்சிதம். அது இறந்த காலத்துல நிகழ்ந்த வினை. பிராரத்தம் அது நிகழ்காலத்துல வர்றது. அது நுகரும் வினை. இது நிகழ்வினை எனவும் நுகர்வினை எனவும் ஏன்ற இணை எனவும் சொல்லப்படும். ஏன்ற வினைனா நுகர்வதற்கு ஏன்று கொண்டு வந்த வினை, முகந்து கொண்டு வந்த வினை எனவும் சொல்லப்படும். ஆகாமியம் என்பது எதிர்வினை. இது ஏறுவினை என்று சொல்லப்படும். ஏன்னா நாம அந்த திருவருள் பயன்ல சொன்னது போல ஏன்ற வினை உடலோடு ஏகும் இட ஏறு வினை தோன்றில் அருளே சுடும் என்பது அந்த அணைந்தோர் தன்மையில சொல்லுவாரு அந்த 98வது பாட்டுல. எனவே அந்த இடைவினை பிராரத்தம் அனுபவிக்கும் இடையில் அந்த இடத்துல உதவு பயனால் முடிவினை உதவு பயனால் அந்த முடிவினை என்பது அதை முடிக்கும் வினை என்று எண்ணுமையாக கொண்டு அது சிவபுண்ணியம் என்று கொண்டு முடிக்கும், அதை முடித்து போக்கும் வினைகளாகிய சிவபுண்ணியம். எனவே அந்த சிவபுண்ணியத்துல நாம சிவ நல்வினை சிவ தீவினை என்று ஏற்படாதவாறு அந்த சிவபுண்ணியம் செய்யும் போது ஒத்த நிலையில இருக்கணும். அப்படி இருந்தா அந்த ரெண்டும் அது ஒத்துச்சுன்னா இந்த பிராரத்தம் ஆகாமியம் சஞ்சிதம் இந்த வினையெல்லாம் ஒத்துரும். எனவே அந்த முடிவினை உதவு பயனால் அந்த தயன் அது அதாவது சாலோகாதி பயனால் பயன்களோடு நேராக ஒத்தலில் நேராதல் மேவுங்கால் அந்த மூவகை வினைகளிலும் ஒப்பு நிகழும் போது முன்னெல்லாம் என்றது பெத்த காலத்துல. அதனால இந்த சினமருவு அதுக்கு முன்னால சினமருவி
ஆன்மாவின் மேல் சினம் பொருந்தியது போன்றிருந்து, அது ஆன்மாக்கள் மேல சினம் பொருந்தல, அந்த வினைகள் மேல சினம் பொருந்தி, மலங்கள் சினம் பொருந்தி. எனவே விடயங்களால் வருகின்ற இன்பதுன்ப அனுபவங்களையும் பிறப்பு இறப்புகளையும் சொர்க்க நரகுகளையும் கொடுத்து வந்த அந்த திரோதான சக்தி கருணையாகி ஆன்மாவின் மேல் கருணை உடையதாகி திருந்திய திருத்தமுற்ற, அப்போ அந்த திரோதான சக்தி அருட்சக்தியாக மாறி திருந்திய திருத்தமுற்ற இந்த ஆன்மா திருந்தினதுனால அதுவும் மாறி, அப்போ அந்த திருவருளின் சக்தி நிபாதம்ங்கிறது அருளின் வீழ்ச்சி. அப்போ அருள் விளக்கம், பாதம்னா வீழ்தல், அது நீதன ஏற்றமாக என்ற பொருள்பட வந்த ஒரு இடைச்சொல். அது மிகுதியாக திகழும். எனவே இந்த ஆன்மாவிடத்திலே விளங்கும், சத்திய நிபாதம் விளங்கும் அன்றே என்பார். எனவே அகலாமுனம், அந்த சகலம் அகலாமுனம். எனவே அந்த பயன் கொடுத்தாலென்றே அகலாது, மறுபுன பொருந்திய இரு பயனும் இன்ப துன்பங்களாகிய அந்த வினைப்பயன்கள் இரண்டினையும் ஒரு காலத்தருந்த ஒரு காலத்துல உன்ன அத நுகரும் பொழுது நுகர்ந்து நாம வந்த வினையும் எதிர்வினையும் முடிவினை உதவு பயனால் அந்த நாம அந்த சிவபுண்ணியம் செய்த பயனாலே அதுல ஒத்து நின்னதுனால இதெல்லாம் என்ன ஆட்சி, இந்த உணர்வே தெரியாம நீங்கி போயிற்று, இது இன்பமாய் வந்ததா துன்பமாய் வந்ததா என்று அறியப்படாததுனால, அதனால விருப்பு வெறுப்பு ஏற்படாததுனால அது புதுவினையாக ஏறாமல் அந்த வினை கழிவு நிகழ்ந்தது என்பனவு. எனவே அந்த அப்படி அதை செய்த அவர்களிடத்து சிவத்தை கண்டு அன்போடு செய்தல் பற்றி அங்க அவங்க நாம உயிர்களுக்கு உயிர்களுக்கு நாம ஒரு நல்லதோ கெட்டதோ செய்தாலும் அத உயிர்கள் என்று எண்ணாமல் அவர்களிடத்தும் சிவத்தை கண்டு நாம அன்போடு செய்தோமானால் அதுவும் சிவபுண்ணியமே, அந்த பசு புண்ணியம் கூட சிவபுண்ணியமே ஆயினவாயிரு, அப்படி ஆயிரும். எனவே அற்றாயினும் அப்படி ஆனாலும் தண்ணீர் பந்தல் முதலிய அந்த உயிர்களின் நலம் கருதி செய்யப்படுகின்ற அந்த உலக வினைகள் போலன்றி இந்த வேள்வி முதலிய வைதிக வினைகள் எல்லாம் சிவனை நோக்கி, அப்போ சிவன் மீது பற்று கொண்டு இயற்றப்பட்டு அவர்களுக்கு அந்த சிவனை நோக்கி ஏற்றப்பட்டு அவர்களுக்கு அவிபாகம் கொடுத்தலாலும் அந்த சிவத்துக்கு அந்த அவிபாகம், அவிங்கிறது நாம் அதுல கொடுக்கிற அந்த நைவேத்தியம், அந்த சுத்தன்னம், அந்த அவிபாகம் கொடுத்தலும் வழிபடுதலும் உடைமையின் அவையெல்லாம் சிவபுண்ணியமாகும் என்றதற்கு இழுக்கண்ணை என்று சொன்னால், அப்படி சொன்னா அற்றன்று. எனவே சிவபிரானுக்கு அபிப்படுத்த கொடுத்தலும் வழிபாடுகளும் பசுக்களாகிய ஏனை கடவரோடு ஒப்ப வைத்து செய்தல், அப்படி செஞ்சா அது அது சிவபுண்ணியம் ஆகாது. எனவே அந்த சிவபெருமானை மாத்திரம் தனியாக வைத்து செய்தாலும் இந்த வேள்விகளில் அப்படி செய்தா அது பொது சிவபுண்ணியமே ஆகும் என்று சிவப்பு சிவபுண்ணியம் ஆகாது. எனவே அந்த ஏனை கலவரோடு ஒப்ப வைத்து சிவத்தை வைத்தா அது சிவபுண்ணியம் ஆகாது. எனவே உலக சேமம் கருதி நோய் நெடுகின்றி உயிர்கள் வடத்துடன் வாழ்த நோக்கி செய்யப்படுதலின் அது பசுபுண்ணியமே ஆவதன்றி அது சிவபுண்ணியம் ஆகாது. பொது நீக்கி பசுபதி என அவனை மட்டும் வச்சு செய்தாலும் உயிர் அறிவை வளர்ப்பவன் என்னும் அந்த கருத்தால் செய்தல் இன்மையின் அவையெல்லாம் நாம அறிவை நோக்கி செய்யப்படுவது அல்ல, உடல் நலம் கருதி செய்யப்படுவது. எனவே எவ்வகை வேள்வி ஆயினும் கருத்து வகையால அது பசுபுண்ணியமாத்தான் வரும். அதனால இந்த வேள்விகள் எல்லாம் அது பசுபுண்ணியமாக அழைந்து கழிவதுதான், அது சிவபுண்ணியம் போல ஆகாது என்று இங்க சொல்கிறது. எனவே இதையெல்லாம் பற்றி நம்ம ஆகமங்கள்ல ரொம்ப அருமையா சொல்லியிருக்குது. எனவே இந்த யஜ்ஞங்கள் அது அக்னிஹோத்திரம்ங்கிறது சரிசபூசம் பூரண மாசம் சதுர்மாசியம் பசுபந்தம் சோமம் தேவ யஜ்ஞம் பிதிர் யஜ்ஞம் பூத யஜ்ஞம் மனுஷ யஜ்ஞம் பிரப யஜ்ஞம் என்று 10 யஜ்ஞங்கள் இருக்குது. அதை பற்றி அக்னிஹோத்திரம் சொல்லுது, விஷ்ணு புராணம் சொல்கிறது. இவற்றில்
கடைசியில சொன்ன 5ம் பஞ்ச மகா யஜ்யங்கள் என்று அழைக்கப்படும். அது அஸ்வமேத யாகம், அந்த புத்திர காமேஷிகா யாகம், சத்ரு சங்கார யாகம், ராஜசூய யாகம், கனகதாரா யாகம், அமாவாசை நுகும்பலா யாகம், கிரிகௌரக யாகம், சதகண்டி யாகம், சந்தான கோபால யாகம், புஷ்ப யாகம், நுகும்பலா யாகம் என்று இப்படியெல்லாம் யாகங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் காமிய பயன்பற்றி செய்வதுதான். தசரதன் நடத்திய யாகம் அஸ்வமேத யாகம். அந்த அயோத்தி அரசன் தசரதன் அஸ்வமேத யாகம் ஒன்றை நடத்தினான். இந்த யாகத்தை நடத்துவதற்காக அவன் ருஷ்யசிங்கரை அழைத்து வரப்பட்டார். அவர் நடத்தி முடித்த அஸ்வமேத யாகத்தை யாகத்துக்கு பின்னால அந்த தசரத மகா சக்கரவர்த்தி என்று அவர் அழைக்கப்பட்டார். ராஜசூய வேள்வி என்பது அது நம்ம சைவர்களுடைய கருத்து பற்றி அது மாமன்னர்களால் அதிக பொருட்செலவுடன் செய்யப்படுகின்ற ஒரு வகை வேள்வி. அதனால அது ஒரு மாமன்னன் என்பதை அவன் ஒரு மாமன்னன் என்பதை மற்ற மன்னர்களுக்கு உணர்த்துவதற்காகவும் நாட்டிற்கு புதிதாக பட்டம் சூட்டிக் கொள்ளும் பொருட்டும் ஒரு மன்னரால் ராஜசூய வேள்வி செய்யப்பட்டது. எனவே ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் ராஜசூய வேள்வி செய்முறை குறித்து விளக்கப்பட்டுள்ளது. எனவே ராஜசூய வேள்வியின் போது சோமபானம் பிழிதல், சொக்கட்டான் ஆடுதல், தேர் ஓட்டுதல், விண்பிலிருந்து அம்பு எய்துதல், அந்த கால்நடை மந்தையை வேட்டையாடுதல் போன்ற செயல்கள் வேள்வி நடத்தும் மன்னரின் தலைமையிலே நடைபெறும். எனவே நாரதனுடைய ஆலோசனைப்படி இந்திரபிரஸ்தம் என்ற புது நகரை நிறுவிய அந்த பாண்டவர்களின் மூத்தவன் தருமன் ராஜசூய வேள்வி நடத்த தனது சகோதரர்கள் மற்றும் கிருஷ்ணரிடம் ஆலோசனை செய்தான். பின்னர் அந்த வேள்விக்கான நிதி திரட்ட வீமன், அர்ஜுனன், நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகியோர் அந்த பரதகண்டத்தின் 4 திசைகளில் உள்ள நாடுகளுடன் போரிட்டு சிறை வசூலித்தனர் என்பதை மகாபாரதம் அந்த பருவத்தினுடைய இறுதியில அது சொல்லி இருக்கிறது. எனவே மேலும் அந்த தருமருடைய ராஜசூய வேள்விலை கலந்து கொண்ட அந்த பரதகண்ட நாட்டு மன்னர்களின் பெயரும் மற்றும் பல்வேறு இன மக்களின் தலைவர்களின் பெயரும் அவர்கள் தருமரை வாழ்த்தி வணங்கிய பரிசு பொருள்களின் விவரம் எல்லாமே குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ராஜசூய வேள்விக்கான முதல் மரியாதையை கிருஷ்ணனுக்கு தரக்கூடாது என மறுத்து பேசிய சேதி மன்னன் சிசுபாலன் அதை தொடர்ந்து தனது அந்த கிருஷ்ணரை 100 முறைக்கு மேல் தகாத சொற்கள் சொல்லி இதனால் கோபம் கொண்ட கிருஷ்ணர் தனது சக்கராயுதத்தால் அந்த சிசுபாலனை கொன்றார். எனவே ராஜசூய வேள்விக்கான நிதி திரட்ட மற்ற நாடுகளுடன் போர் தடுத்து சிறை வசூலிப்பவர், மேலும் ராஜசூய வேள்வியில் கலந்து கொண்ட பிற நாட்டு மன்னர்கள் ராஜசூய வேள்வியை செய்த மன்னரை வாழ்த்தி அவர்கள் பரிசு அளிப்பார்கள். எனவே தர்மன் நடத்திய அஸ்வமேத யாகம் அது குருஷேத்திர போருக்கு பின் தர்மன் சக்கரவர்த்தி பட்டத்திற்காக அஸ்வமேத யாகம் நடத்தினான். அந்த குதிரையை தொடர்ந்து அர்ஜுனன் பெரும்படையுடன் சென்று வெற்றி பெற்று யாகம் நடத்தி அவன் சக்கரவர்த்தி ஆனான். எனவே தமிழ்நாட்டில் அந்த சாதவாகன அரசர்கள், அந்த அரசர்கள் 3வது மன்னரான முதல் சாதகர்ணி தனது ஆட்சி எல்லை பகுதியை அந்த தக்காணத்தின் வடபகுதியில நிலைநிறுத்தியதோடு அல்லாமல் அந்த மத்திய இந்தியாவின் அதாவது பல இடங்களிலும் அதை விரியச் செய்தான். கிரிகோரக யாகம் இது இலங்கையின் பூர்வ குடிகளான வேடுவ சமூகத்திலே காணப்படும் யாக வழிபாட்டு முறைகளிலே கிரிகோரக யாகம் என்பதும் ஒரு முறை. பேய் பிசாசுகள் விடயங்களிலே ஈடுபாடு காணப்படுவதை போன்ற கடவுள் வணக்கத்திலும் ஈடுபாடு அதிகம். இவற்றை தவிர மந்திரம் போன்ற செயல்களிலும் இவர்களிடத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த யாகத்தின் ஆரம்பத்துல இந்த வேடுவ தலைவர் பேய்களை சிறையிட்டு காணிக்க கட்டுதல் வழக்கமாகும். எனவே இப்படி அந்த உருத்தை தேங்காய் ஒன்றை கையில் எடுத்து உச்சந்தலையில வைத்து கும்பிடுவதன் மூலம் யாகத் தலைவர் ஆரம்பிப்பார். வேப்ப மரக்கட்டையால் செய்த உரலில் மீது வேப்ப மரக்கிளையை வைப்பார்கள். வாழை மரப்பட்டையாலும் தண்டாலும்
மிகவும் அழகாக செய்யப்பட்டது ஒரு மேடையிலே வைக்கும் இந்த உரலின் மீது மண் சட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். மண் சட்டிக்கு அருகிலே ஒரு கை வெற்றிலையும் காணிக்கையும் 5 எலுமிச்சம்பழம் காய்களும் 5 வகை பூக்களும் வைத்து யாகத்தை ஆரம்பித்து யாகத்தை நடாத்தும் குரு குளித்து சுத்தமாகி தலைமுடியை பின்னோக்கி அவிழ்த்து விட்டு அந்த காட்டு உடை அணிந்து தேங்காய் ஒன்றை கையில் எடுத்து அதற்கு மஞ்சள் சந்தனம் போன்ற வாசனை புகை பிடித்து யாகத்தை ஆரம்பிப்பார். யாகத்துக்கு உரை செய்வோரும் அவ்விடத்திலே இருப்பார்கள். யாகத்துக்காக அவர்கள் அந்த மர அணில் இறைச்சி குரங்கு இறைச்சி உட்பட 3 வகையான இறைச்சிகளையும் 3 சிரட்டை ரத்தமும் 2 வகையான பூக்களும் அதில் பயன்படுத்துவார்கள். மந்திர கவிதைகளும் நடனமும் அங்கே நடைபெறும். மந்திரமும் கவிகளும் பாடி குரு தீப்பந்தமேந்தி ஆடும்போது மற்றவர் தவிலடிப்பார்கள், இன்னொருவர் தாளம் போடுவார்கள். அத்துடன் கைகோர்த்து கொண்டு தாளத்துக்கு நடனமாட சில முன்வருவார்கள். இப்படியெல்லாம் இங்க அந்த இதெல்லாம் இப்படிப்பட்ட யாகங்கள் எல்லாம் அங்க நிற்கிறது. நிகும்பலா யாகம் என்பது இதெல்லாம் நமக்கு அந்த ராமாயணத்துல வர சொல்லப்படுது. இந்த யாகங்கள் எல்லாமே இந்த காமிய பயனை தருவதுதான். எனவே அங்க சிவபுண்ணியமும் அபுத்திபூர்வமாக நிகழும். இவனை தனியா வச்சாலும் அது புத்துவபூர்வமாக இனி செய்ய கடவனாகிய சிவபுண்ணியங்களுக்கு அது வழிவகுக்கும். அந்த பயன்பாடுதான் உண்டே தவிர வேள்விகளை எப்படி செய்யாலும் அது சிவபுண்ணியமாகாது. அந்த வேள்வி முதலினவும் சிவபெருமானை நோக்கி பொது நீக்கி செய்தாலும் அது ஏனைய போல பசு புண்ணியமாதலின்றி முன்னர் கூறப்படும் பொது சிவபுண்ணியமாம் என கொள்ளலாமே தவிர அது சிவப்பு சிவபுண்ணியமாகாது. இது உலக வினைக்கண்ணும் ஒக்கும். உலக வினையிலும் நாம அத பசுக்களுக்கு செய்யறோம்னு நினைக்காம அது சிவத்துக்கு செய்தா அது சிவபுண்ணியமாகும். அதனாலதான் வேம்பினோடு தீர்ந்தரும்பு வினவி அனைத்தீற்றி என்று நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்வார். எனவே விருத்தி நாம் உவம் வேண்ட துருத்தி புக்கங்கிருந்து பாம்பினோடு படசடைகள் அவை காட்டி வெருட்டி பகட்ட நான் ஒட்டுவேனோ பலகாலும் உழன்று சேம்பினோடு செழுங்கலிலே தன்கடங்கிலில் கிடக்கும் திருவாரூர் புக்கிருந்த தீவண்ணர் நீரே காம்பினோடு நேத்திரங்கள் பணித்து அருள வேண்டும் கடல் நாகி காரணம் மேவி இருந்தீரே என்பார். எனவே இப்படியெல்லாம் சொல்லியது இந்த இயல்பு நோக்கித்தான். இனி இந்த சிவபுண்ணியம் புத்திபூர்வம் அபுத்திபூர்வம் என்று இருவகைப்படும். அவற்றுள் அபுத்திபூர்வம் வேள்வி முதலியவற்றுக்கு போல அதெல்லாம் பொது நீக்கி அறியுமாறின்றி சிவபெருமானை நோக்கி செய்வதும் அந்த நோக்கமின்றி மாவலி முன்னை பிறப்பில் செய்தது போல அது அபுத்திபூர்வமாக செய்த வினை யாதானும் ஒரு வேற்றால் அந்த சிவபெருமானுக்குரிய பணியாய் முடிவதும் என்று இப்படி இருவகைப்படும் என்று இந்த சிவபுண்ணியங்களை பற்றி சொல்கிறார். இந்த சிவபுண்ணியங்களை பற்றியெல்லாம் நாம வருகிற வகுப்பிலை தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று சொல்லி இதுவரை பொறுமையாக இருந்து இந்த செய்திகளை செவிமடுத்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய